உங்களை மகிழ்விக்க இந்த பட்டிமன்ற ஏற்பாடு செய்ததற்காக விழா குழு நம்முடைய ராமியம்பட்டி விழா குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் வந்திருக்கிற பெருமக்கள் வம்சகோடிகள் இளைஞர்கள் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக எங்க பட்டிமன்ற குழுவின் சார்பில் இன்னிசை பாட்டிமன்ற குழுவின் சார்பில் உங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு நன்றி அன்பை சொல்லி கடைசியில் பால்காய் சாப்பிட்ட கொஞ்சம் முன்னப்ப அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் பட்டிமன்ற தலைப்புமே நாங்க ஒளிமுறைவா இல்லாமல் மேலே எட்டி போட்டோம். நீங்க வாட்டு படிச்சுங்க எங்க வேணாலும். ஏன்னா 45 ஜோக் சொல்லுங்க தலைப்பை மறந்து போயிடும். ஆமா மேல ஏத்துக்கினேன் இதெல்லாம் மானியத்துல ஏத்துக்கினேன் எங்களை கூட கட்டி மேல ஏத்துக்கினேன். இங்கிட்ட ஒரு அதோட ஒரு பாக்ஸ் எடுத்துருங்க. ஏன்னா பாடுவாங்க அதெல்லாம் வேணும். டம் டம் அடிக்கிறப்ப தும்பு நல்ல பாரு சரி பாரு பாக்ஸ் எடுத்துருக்கீங்களா இல்ல நாங்க அதுக்கு முன்னாடி போறோம். ஊர்லயே உட்காந்துக்கலாம் முன்னாடி இடம் இல்லை. கொஞ்சம் உட்காந்து பார்க்க மாதிரி உட்காந்து பாருங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ளீஸ். இல்ல உட்காருங்க ஸ்ரீதர் கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. எல்லாத்தையும் உட்கார சொல்ல கொஞ்சம் உட்கார சொல்ல கொஞ்சம் எல்லாம் உட்காருங்க. போயிட்டே இருக்கலாம் போகும்போது அந்த பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நேரம் குறைவா இருக்கு. முடிஞ்சாலும் திரும்பும் போல நீங்க திரும்புங்க. நீங்க திரும்ப பிறகு ஐயா பின்னாடி இந்த நிகழ்வை எங்களுக்கு வழங்கி எங்களை அழைத்து வந்து பெருமை சேர்க்கக்கூடிய கொங்கு மண்டலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அருமை நண்பர் பட்டிமன்றத்தின் சூறாவளி திரைப்படங்களில் நடித்து வந்து கொங்கு மண்டலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மஞ்சுநாதன் அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுத்து நான் அடிக்கடி மேடையில் சொல்றது கொங்கு மண்டலத்தின் அழகு என்னன்னா அந்த கொங்கு பாசு ஒன்று சொல்லுவோம். இன்னொன்னு தென் மாவட்டங்கள் இருந்து வேலை தேடி வர்றவங்களுக்கு வேலை கொடுக்கிற ஊராக திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த வரைக்கும் சரணாலயம் பறந்து வர பறவைகளுக்கு எப்படி சரணாலயம் அடைக்கலம் கொடுக்குதோ அதே மாதிரி வேலை இல்லாத மக்களை ஒரு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் இருக்கட்டும். அதனால அந்த பாசையாக வாங்க போங்க 4 வயசுக்குள்ள சாமின்னு சொல்ற ஒரு இங்கிலீஷ்ல சொன்னா கூட அந்த வாங்க வரும். சிட்டிங்கோ செண்டிங்கோ அதுல கூட ஆங்கிலத்தோட கொங்கு பாசையை கொண்டு வரக்கூடிய அழகான விஷயம். அதோடு அருமை தம்பி அருமையான ஒரு பேராசிரியர் இந்த அழகான விவாதம் எதை நோக்கி இருக்க போதுன்னா மக்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருந்தது வாட்ஸ்அப் காலத்திலா பாத்தீங்களா சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி கால மாற்றம் இருந்தது தலைப்பு வச்சு மகிழ்ச்சியும் மனநிறைவும் அதிகமாக இருந்தது வாட்ஸ்அப் காலத்திலா அல்லது வயல்வெளி காலத்திலா அதாவது முன்னோர்கள் வாழும் போது அந்த மென்மையான வாழ்க்கை கிராமியம் சொல்லி ஊர் பேர் கிராமியம் அழகான கிராமம் சொல்லாதீங்க சார். கிராமம் என்றாலே அழகுதானா இல்லைன்னா அழகான அப்படி ஊருக்கு இடத்துல கிராமியம் பேரே வச்சிருக்கீங்க. அப்ப அந்த கிராமிய வாழ்க்கையில பண்பாடோடு இயற்கை உணவோடு சாப்பிட்டு நீந்தடிச்சு குளிச்சு வாழ்க்கை எவ்வளவு அழகா இருந்ததுன்னு சொல்றதுக்கு ஒரு 3 அழகான கவிஞர் பெருமக்கள் இல்லைங்க. எங்களுக்கு அதுதான் நேரம் இல்லைங்க.
ஓடிக்கிட்டே இருக்கோம், பரபரப்பா இருக்கும். எதை பத்தி நாங்க வெட்டிக்கிறத உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் கிடையாது சார். இந்த காலம் தான் துரிதமான காலம், வேக மின்னல் வேகத்தில் இருக்கும் சார். நாங்க உழைப்பவர்கள் சொல்லி வாட்ஸ்அப் காலம் தான் பேசிருக்கு 3 அறிஞர் பெருமக்கள் இவர்கள்லாம். ஆமா, வயல்வெளி காலம் என்றைக்கு மஞ்சுநாதன் வந்த மாதிரி அருமை தம்பி பேராசிரியர் மாலத்தீவில் முனைவர் பட்டத்தை பெற்று இப்பொழுது கல்லூரியில் பேராசிரியராக இருந்து கொண்டு இரவு நேரங்களை இப்படி கலைக்கூடமாக பல்கலைக்கழகமாக மாற்றி வரக்கூடிய அருமையான கவி நினைவு பேச்சுக்கும் நல்ல சிந்தனை சிரிப்பு பேச்சுக்கும் சொந்தக்காரர் சேலம் அப்பு அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம். அதைத் தொடர்ந்து எங்க பட்டிமன்றத்தில் முதலாவதாக இணைகிறார். முந்து நாள் ஒரு ஆள் வந்தார், சார் எனக்கு தான் சார் முதல் பட்டிமன்றம், எனக்கு அது கடைசி பட்டிமன்றம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் இளைஞர் இந்த பெண்கள்லாம் வேலைக்கு வரணும், எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர், அந்த பேச்சு துறை தமிழுக்கு யார் வரணும். அந்த வகையில வருணை பேரே பாத்தீங்களா, இவ்வளவு அழகான பேர், ஆசிரியரா இருக்காங்க. அதே போக பட்டிமன்றத்திலும் பிரமாதமாக பேசி வரக்கூடிய வருணணி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அப்போது அதே போல நம்ம பகுதிக்காரங்க இந்த பட்டிமன்றத்தில் இதெல்லாம் ஒரு அழகு. ஒவ்வொரு மேடைக்கும் ஒரு ஆள் புதிதாக வரும்போது பட்டிமன்றத்துக்கு புதிய விஷயங்கள் கிடைக்கும், வழக்கம் போல விஷயங்கள் இல்லாம புதிய விஷயங்கள் கிடைக்கும். அந்த வகையில் உங்க பகுதிக்காரங்களே இந்த மேடையில் அழகு. ஏன்னா எல்லா ஊரையும் ஒரு திறமைசாலி இருப்பாங்க. அந்த வகையில உங்க பகுதியை சேர்ந்த இன்று முதல் அவங்க அரங்கேறாங்க. நீங்க அதுக்கு என்ன செய்யணும், நீங்க கொடுக்குற கரகோஷம் அவங்களை மிக சிறந்த பேச்சாளராக்கி கடைசியில் இங்கே நடுவராக்கிற அளவுக்கு அன்பு குழந்தைனா குழந்தை மாதிரியா இருக்குப்பா. நம்ம அழகு. இவங்க எல்லாம் என்ன பேச போறாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பாத்தீங்களா. இன்னைக்கெல்லாம் வந்து 30 வயசு 25 வயசு 15 வயசு ஆஸ்பத்திரிக்கு ஏன் போறோம், அதுக்கு ஒரே காரணம் தான். இவங்க என்ன சொல்ல போறாங்க தெரியுமா, இந்த ஆட்டு உரல் கருக்குன்னு ஆட்டும் போது 110 120 வயசு இருந்தாங்களே அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னைக்கு இந்த உரல் வீட்டை விட்டு வெளியே போச்சோ இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு சார். ஆரோக்கியம் போனது எங்களை நீங்க மறந்த பின்னாடி, அம்மிக்கல்ல மறந்தீங்க, ஆட்டு உரல மறந்தீங்க, இன்னைக்கு பின்னாடி கிடைக்கும். எங்க காலத்துல ஏழைகள் அதிகமாக இருந்தாங்க, உண்மைதான். விவசாயிகள் இருந்தால், தினக்கூலியாக இருந்தோம், ஏழைகள் அதிகமாக இருந்தோம் வயல்வெளி காலத்தில். ஆனால் எவனும் கடனாளியாக இல்லை. அதான் முக்கியமான விஷயம். உங்க வாட்ஸ்அப் காலத்தில் பூரா கார் வச்சிருக்கீங்க, ஆனா லோன்ல வாங்கிருக்கீங்க. அதெல்லாம் அந்த பேர் என்னது, கடன்காரா அப்படின்னு பேர் எப்படி வந்துச்சு, இந்த காரு கடன்ல வாங்கினதா, அதான் கடன்காரா. ஆனா புகை தள்ளிட்டு போயிடும் பகுமானமா. ஆனா மனசுக்கு ஐயோ 5ஆம் தேதி என்ன செய்ய போற இஎம்ஐ வாட்ஸ்அப் காலம். ஆக வாட்ஸ்அப் காலமே என்று பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெருத்தா உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன நினைக்க, எப்ப முடியுது, எப்ப பாஸ், எத்தனை மணிக்கு, இந்த சிந்தனையை நம்ம பட்டிமன்றத்தை சிந்திக்கிறாங்க நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா கோயில்பட்டி ஒன்றியம், ஆமா, டோர் நம்பர் 3/7 கிபி காலனியிலும் வருகை புரிந்துள்ள நிரம்ப நீங்க தொலைக்காட்சியில் பார்க்கலாம். டிவி ஆஃப் பண்ணாலும் பார்க்கலாம், சந்தில் எட்டி பார்ப்பாங்க. அப்படி ஒரு வினோதமான டிவி பேச்சாளர் அவர். அது இல்லாம யூடியூபர், எல்லா யூடியூப்ல பார்க்கலாம். நாளை நீங்க சைக்கிள் டிப்ல பார்க்கலாம். அன்னைக்கு பாக்குற வால் டிப்ல வந்துருக்காங்க, வாழ்க்கையே போச்சு. நாங்க அவர் டியூப் அடிச்சு கிடக்காங்க. அது போக நகைச்சுக்காக சொன்னாங்க, என்னதான் வாட்ஸ்அப் காலம் பேசுறாங்க, வயல்வெளி காலத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம். தமிழகத்தினுடைய ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய அன்னபாரதி எல்லா மேடையும் பேசிட்டாங்க. போன வாரம் தூக்கு மேடையில் கூட 5 நிமிஷம் பேசிட்டு நேரம் அவன் சொன்னா, உன் பேச்ச கேட்டான்னு தூக்குல தொங்குறவனை கூட வாங்க. அண்ணன் சிரிச்சிட்டு வராது, அவர் பூத்து சட்டை போட்டுருக்காரு. அதே போல அதே அன்னைக்கு பாத்தீங்களா, இந்த மேடையில் சரிக்கு சமமாக பெண்கள் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான. அப்படி வரணும் சார், பெண்கள் வெளியே வரணும். ஆனா வயல்வெளி காலத்துல அப்படி இல்லையே. எங்க வாட்ஸ்அப் காலத்துல பெண்கள் மேடைக்கு அழகு பார்க்கணும். இத்தனை பேச்சாளர்கள் ஒரு காலத்துல வெளியே நின்று பேசுறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா அழகான நகைச்சுவை சொன்னாங்க, நம்ம இதெல்லாம் நீங்க மேடையில் வந்து சொல்லாமே அப்படின்னு. போங்க தம்பி எல்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு. ஜோக்குனாலே சிரிக்கிறேங்க.
வெளிக்கொண்டு வந்த காலம் எங்களுடைய வாட்ஸ்அப் காலம் சார் என்று பேசுறதுக்கு அவங்க பாத்தீங்கன்னா பேராவூர்தி பட்டுக்கோட்டை அந்த ஊர்ல இருந்து போஸ்ட் உமன், நீங்க போஸ்ட் மேன் கேள்விப்பட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே இப்பதான் சரியான விலைக்கு சரியான ஆள் போட்டுட்டாங்க. பெண்களை போஸ்ட் உமனா போட்டா தான் நல்லது, அப்பதான் உடனே டெலிவரி ஆகும். பேசாம டெலிவரி முடிச்சிருக்கிறார். ஏன் அவர் வேலையே டெலிவரி ஆக்குறது. இவரை நம்பியே ஒருத்தர் இந்த பிரசவாடே ஆரம்பிச்சிருக்கான பாருங்க. அறிமுகத்து அப்புறம் எப்ப வருது அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கட்டும். அவங்க பேராவூரில் இருந்து நிரம்ப காமெடி ஜங்ஷன் கணக்கு பியார் நிகழ்ச்சி எல்லாம் பேசிட்டாங்க. இதுதான் ஒரே நேரத்தில் பெண்கள் இப்படி வேகமா இருக்குன்னு பாருங்க. வாட்ஸ்அப் காலத்துல வேலைக்கும் போவோம், நிகழ்ச்சிக்கும் போவோம், எல்லாமே எங்களால சிறப்பாக இயக்க முடியும் என்று நிரூபிக்கக்கூடிய பேராவூரியை சேர்ந்த நீலவேணி அவர்களுக்கு பெரிவாரான உங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை சொல்லுங்க. அதே போல ஐயாவுக்கு டைம் சொல்லுவாங்க நேரம் பார்த்தோம். இருந்தாலும் பலதெல்லாம் வந்துட்டீங்க. உண்மையிலேயே பாலகுமாரன் என்ற மிக சிறந்த எழுத்தாளர் துணை எழுத்தாளராக இருந்தார். அதோடு அவர் சொல்லி முடிஞ்சு என்னது அதான் பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குறும்பட இயக்குனர், ஈரோட்டில் நிறைய குறும்படங்களை இயக்கி கொண்டு, அது மட்டும் இல்லாமல் பாடல்களே அது மாற்றி எழுதி அதை உல்டாவாக பாடி மக்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு தனித்திறனை பெற்றவர். ரொம்ப கால நூற்றாண்டாக மேடையில் பேசி வருகிறார், இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அது பெரிய விஷயம். சலிப்பில்லாத ஒரு சாதனையாளர், அதான் முக்கியம். சலிப்பில்லாம நான் பேசிக்கிட்டே இருப்பேன். கேட்கிறாங்களோ கேட்கலையோ அது எனக்கு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லி ஈரோட்டிலிருந்து வருகின்ற பிரபு அவர்களுக்கு பெருவாரான இந்த 6 பேர்லயே இவருக்கு ஒரு பாராட்டு, தனி பாராட்டு சொல்லணும். வேகமா கிளம்பினாலும் மஞ்சு சொன்னோன்னு தவக்குன்னு இருட்டுக்குள்ள ஒய்போடு சுடிதார் எடுத்து போட்டு அது வெளியே தெரியக்கூடாதுன்றக்கா ஒரு சின்ன கோட்டு போட்டு அவதான் நடுவர் நீங்க நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா உள்நோக்கம் என்னன்னா அதை பின்னாடி கொஞ்சம் கிழிச்சிருக்காரு, தெரியக்கூடாதுன்றக்கா அதை மறைச்சிருக்காரு. பாத்தீங்களா, வர்ற அவசரத்துல 7ஆம் நம்பர் செருப்பு 9ஆம் ஒரே குழப்பத்துல வாழ்றவங்க. இதான் வாட்ஸ்அப் கால். ரொம்ப நன்றி சார். வந்து உங்க ஜோக்கு நிறைவேறந்தன இவங்கெல்லாம் நாங்க வந்து பாத்தீங்களா சார், எங்களுடைய நோக்கம் தான் சார். அந்த மக்கள் ஆண்டு முடியாது உட்கார்ந்து அம்மன் சன்னதி பக்கத்திலே உட்கார்ந்து மனசு விட்டு சிரிக்கிற உணர்வு என்ன சார்? காலார நடந்து மனசார பேசி, காலார நடந்து மனசார பேசி வாயார சிரிச்சா போதும் சார், ஒரு நோய் நம்மளுக்கு வராது. அதுக்காக தாய் குழந்தைகளா நிரம்ப சிரிங்க, நிரம்ப கைதட்டு மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி. 3 மணி நேரம் நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது பெரிய உற்சாகமா போவீங்க, நல்ல தூக்கம் வரும். ஓராண்டுக்கு உங்களுக்கு எந்த நோய் அண்டாது அடுத்த நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் என்று சொல்லி இந்த விழாவை பெருமையோடு வழங்கியிருக்கக்கூடிய விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள், அன்புக்குரிய நண்பர் மஞ்சுநாதன் எல்லாரும் உட்பட எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த பட்டிமன்றத்துக்கு மேலும் ஒரு மெருகூற்ற வண்ணமாக நல்ல இசைக்கலைஞர், 2 இசைக்கலைஞர்கள். ஏன்னா இயல் இசை நாடகம் சொல்றான், இந்த 2க்கும் உயிர் தந்ததே இசை என்பதனால் அது நடுப்பதில் இருக்கிறது. இசையால் மயங்காத இதயம் ஏது. பாத்தீங்களா, பாடுனா அப்படி இருக்கணும். சிலர் பாடினா எப்படி இருக்கும், இன்னைக்கு அழகாக மேடையில பாடியும் இசை எழுப்பியும் நகைச்சுவை செய்தும் சிந்திக்க வைத்தும் சிறப்பாக அமைப்போது அந்த நிகழ்வை இசை நிகழ்வை செய்ய இளையராஜா மற்றும் செல்வம் இசைக்கலைஞருக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. நல்ல கூட்டம் கூடியிருக்கீங்க, பெரிய மகிழ்ச்சி. இப்படியே உட்கார்ந்துருக்கணும். நிரம்ப கூட்டம், ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ரசிகர்கள் பார்த்ததுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இவ்வளவு தூரம் போறோமே, எப்படி இருக்க போறோமோ நாங்க பையன் வந்தப்ப அழகான ரசிகர்கள், யாரும் எந்திரிச்சு போகாம அப்படி போக நினைக்கிறவங்க ஒரு ஆளா போகும். குபீர் குடும்ப வரும்போது வீடு விட வருது, போகும்போது வாடுவாடா எந்திரிக்க, 5ஆவது வாடுவா எந்திரிக்கிறீங்க. அந்த மாதிரி செட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்ப நாங்க வந்துட்டு ரொம்ப தூரம் இருக்கிறது, ஒரு டீ சாப்பிட போனோம். டீ சாப்பிட்டு ஒரு 5 பேர் செல்ஃபி எடுத்துட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டார் சார், எனக்கு படம் செல்ஃபி எடுத்து கேட்கிறேன் மேடம், நீங்க யாருனே அப்படின்னா எங்களுக்கு இவ்வளவு அவமானங்கள் இருந்தா கூட உங்க சிரிப்பு சத்தை கேட்கிறப்ப இந்த இடமே கோயிலாக மாறிவிட்டது. உண்மையிலே பிரிக்கும் போது மனுஷன் கள்ளங்கோட எதுவுமே இருக்காது. அதெல்லாம் பெரியவங்க அந்த கால வயல்வெளி காலம்
காலத்துல என்ன செஞ்சாங்க தெரியுமா? மாத்து உடை இருக்காது, ஒரே வேட்டி 10 நாள் கட்டுவார். ஆனா ஒரு நோய் அவர் அண்டல், எந்த இடத்துல படுத்தாலும் தூங்குவார். 450 கொசு படுத்து கடிச்சு அப்படி வெளியே போட்டு அப்படி கார் கண்ணாடி இறக்கி பார்ப்பேன். சார் எப்படா இப்படி தூங்குறாங்க பாத்தீங்களா? போறாம போற அளவுக்கு வாழ்ந்த வயல்வெளி காலம். அழகா உடனே தூங்குவாங்க. 10 மணி நேரம் தூங்குனாங்க. 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதுதான் எங்களுடைய வயல்வெளி காலம். ஆனா எங்களுடைய வாட்ஸ்அப் காலத்துல பாத்தீங்களா சார், 10 நிமிஷம் இருக்காங்க. ஐயோ எதுக்கு என்னன்னே தெரியாது. ஆச்சரியமா வாட்ஸ்அப்ல நல்ல தகவல் அனுப்புறாங்க. இந்த வருஷம் பிறந்தோடனே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிங்க சார். இந்த வருஷம் பிறந்தோடனே பிள்ளையாரோட 5 மணிக்கு சாமி கும்பிட்டு வெளியே வர எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ். என்ன அனுப்பிங்க தெரியுமா? வருஷத்துல முதல் நாள் பாருங்க அனுப்பிங்க. கிரைண்டர்ல அரிசி போட்டா மாவு, பாயில அரிசி போட்டா சாவு. பாயில அரிசி போட்டு ஒருத்தர் புத்தாண்டு வாழ்த்து சொல்றாங்க. இதாயி அவங்க வாட்ஸ்அப் காலம். எதுக்கு எடுத்தாலும் நம்மால் மாதிரி பேசுறதுக்கு, அதுவும் போன்ல பேசுறதுக்கு உலகத்திலே ஒருத்தர் வர முடியாது. நீ பேசுங்க ஒரு ஆட்ட, மாப்பிள்ள எப்படி இருக்கா பதில் சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மறுபடியும் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. சரி மாப்பிள்ள எப்படி படிக்கிறாரு? நல்லா படிக்கிறாரு. மாப்பிள்ள ஒரு 20,000 ரூபாய் கேட்டுங்க. ஹலோ மாப்பிள்ள ஒரு 20,000. ஹலோ மாப்பிள்ள கரெக்ட் வெளியே வந்து பேசு. அப்படியே அப்படின்னா சிந்தாட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்க. இதெல்லாம் இந்த 2 ஒப்பிட்டு பேசக்கூடிய பெருமக்கள் 6 பேரும் 6 அடையாளங்கள் உண்டு. பெருமை மிக்க பேச்சாளர்கள். அதுல இன்னொரு உட்பிரிவாக ராகவியும் இந்த பட்டியலில் இணைந்திருக்காங்க. இந்த 9 பேர், குறிப்பா 10 பேர்களை சிறப்பாக பேச வைக்க வேண்டிய ஆற்றல் உங்களுக்கு தெரியுமா? இந்த இருக்கையிலும் இங்க உட்கார்ந்து இருக்கையிலும் இருந்தால் போதும், சிறப்பாக பேசுவார் என்று சொல்லி என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து, மகிழ்ச்சியும் மனநிறைவான வாழ்க்கை எங்களுடைய வயல்வெளி காலத்தில், அதாவது முன்னோர்கள் காலத்தில், விவசாய காலத்தில் தான் இருந்தது என்று சொல்லி பேராசிரியர் அபு அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர் அன்போடு வர வேண்டும். நான் விஸ்லிங் வருதுண்ணே, விஸ்லிங் வராம சொல்லுங்க. ஒரு ஆம்பளைக்கு இன்னொரு ஆம்பளை துரோகம் பண்ணக்கூடாது, பார்த்து சொல்லுங்க. ஹலோ டெஸ்டிங். ஹலோ செக் செக். ஹலோ வந்தாய தாயே, வா மகனை என்றாயே, தந்தாய நாவல் சரசுரமாய் தமிழ் பாடு. உன்னை வரப்பேனா, உன்னை பாராதிருப்பேனா, என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னை தான் காணும் உலகம் தமிழ் தாய். வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கப்பன் கைகளிலே தவிழ்த்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய், உனக்கு நானாய் எனக்குள் நீயாய், நமக்கு நாமா வீற்றிருக்க, நமக்குள் முத்தாக விழுந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கே கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்கள். மரணம் தமிழ் வாழ்த்து சொல்ற கைதட்ட 63 பேர் நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்து குறிப்பா நம்ம ஊர் பெண்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறாங்க. இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினா உங்க முடி நல்லா வளரும். பாருங்க, கூட்டத்தில் ஒரு அக்கா தட்டிட்டு உடனே இருக்குது, உடனே எப்படிக்கா வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடி அது வாக்க வளர்ந்துருக்கும். அன்னைக்கு அப்படித்தானே ஒரு ஊர்ல போய் சொன்னேன், இங்க இருக்க பெண்கள் நல்லா கை தட்டா முடி வளரும். ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்துச்சு, கையோட வந்துருச்சு. சவுரி முடி வச்சிருந்தா அதுவே மறந்து குடிச்சு இழுத்து அந்த மாதிரிலாம் இல்லாம வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுக்கிற கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. மனுஷன் நிம்மதியா இருக்கிறதுக்கான காலம் வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா? வயல்வெளி காலம் உண்மையை சொல்ல நாங்க 4 பேர் வந்திருக்கோம், புதுசா ஒரு வரவு வேற. வயல்வெளி காலம் நான் உண்மையை சொல்ல வந்திருக்கோம், வாட்ஸ்அப் காலம் பொய் சொல்ல 3 பேர் வந்திருக்காங்க, தீர்ப்பு சொல்ல கில்லி மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. இந்த ஊர் பேரு என்னையா? ஊர் பேரு ராமியம்பட்டியா? இத பாராட்டி ஒரு பஞ்சு நல்லா சொல்றேன். ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாம எப்படி கைதல் வரும் பாத்தீங்களா? ராமியன் அள்ளி, ஆனா இன்விடேஷன்ல ராமியம்பட்டின்னு போட்டிருக்கு. எதுனா கரெக்டா? ராமியம்பட்டியா? ரெண்டுமே கரெக்டா? ரெண்டுமே கரெக்ட். இப்ப இத பாராட்டி ஒரு பஞ்சு நல்லா சொல்றேன். ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாம கைதல் வரும் பாத்தீங்களா? தனுஷ் நடிச்சப்பட குட்டி, இன்ட்ரெஸ்ட் தமிழ்ல பேர் வட்டி, கல்யாணமான பெண்கள் காலில் போடுறது வெட்டி, கையை தட்டி நிகழ்ச்சியை ரசிக்கிற ஒரே பட்டி தமிழ்நாட்டில். இந்த ஊரை பாராட்டுறதுக்கே இவங்க கை தட்டி வர்றேன். எங்க பசங்களை இள காளைகளை ஆண் சிங்கங்களை பாராட்டுவாங்க. இந்த கைத்தல் அடுத்த லெவல் உருவாக்குறீங்களா? டீ கடையில ரொம்ப நாளா தொங்குற பண்ணும், நம்ம ஊர் பசங்களை பார்க்காத பொண்ணும் என்ன உற்சாகமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், வாட்ஸ்அப் காலங்கிறீங்களே, ஏதாவது உருப்படியா நல்ல விஷயம் இந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா நான் கேட்கிறேன். இப்ப பாருங்க, இந்த பசங்களா உட்கார்ந்துருக்காங்களே, இப்ப சின்ன பசங்க
பசங்களுக்கும் ஒரு சின்ன சேலஞ்ச். ஓகேவா? டீல் ஓகேவா? நான் இப்போ ஒரு பாட்டு பாடுவேன். ஃபர்ஸ்ட் லைன் நான் பாடுவேன், அடுத்த லைன் நீ பாடணும். மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க, திருவிழாவை சூப்பரா கொண்டாடும். டீல் ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லைன் பாட, அடுத்த லைன் நீ பாடணும். ஓகே? டீல் ஓகேவா? ஓகே. அன்னத்தை பாத்தியா? நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. எப்படி வளர்த்துருக்கீங்க பாருங்க. ஒரு லைன் அடுத்த லைன் அவனே சொல்றான். பட்டாம்பூச்சிடி. நல்லா கை தட்டு கொடுங்க, நல்லா கை தட்டு கொடுங்க. கொட்டாங்குச்சி சூப்பர். இன்னொரு லைன் ஃபர்ஸ்ட் லைன் பாடுதான், அடுத்த லைன் பாடணும். ஓகேவா? டீல் ஓகேவா? காத்து மேல நல்ல கைத்துல கொடுங்க, நல்லா கைத்துல கொடுங்க. அதோட பாட்டு. ஓகே? தங்காமாரி ஊதாரி போடா நாதாரி. நான் தங்காமாரி ஊதாரிக்கிறேன், போடா நாதாரிங்க ஐயா. இப்ப பாருங்க, இன்னொரு பாட்டு பாருங்க. பழைய வெடிச்சு வீசு மாட்டு ரத்து மாட்டணும். பழைய வெடிச்சு வீசு மாட்டு ரத்து மாட்டணும். எதுவும் கிடைக்கலன்னா எல்லாம் வாட்ஸ்அப் பண்ற வேலை சார். நல்ல சிந்தனை உள்ள விஷயத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்கன்னா இப்ப லாஸ்ட் பாட்டு அதோட நீ பாட்டு. ஓகே? டீல் ஓகேவா? எண்ணியாங்க எய்துவேன். சினிமா பாட்டை பாடு, திருக்குறள் கேட்கிற வேலை வைக்காத அப்படிங்கிறான். அதனால இந்த வாட்ஸ்அப் காலம் பூரா ரீல்ஸ் மோகத்துல வந்து பிள்ளைங்களை கெடுக்கிறதா இந்த வாட்ஸ்அப் காலம். ஆனா நல்ல சிந்தனைகளை கொடுக்கறதா எங்க வயல்வெளி காலம்னு சொன்னா இந்த மக்கள் இவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. ஒரு திருவிழாவை கூட கொண்டாடுறாங்கன்னா இதெல்லாம் எங்க வயல்வெளி காலத்துல வந்த பண்பாடு. அதை பாராட்டணும்னா சத்தியமா சொல்றேன், மனுஷன் நிம்மதியா வாழ்ந்த காலம் வாட்ஸ்அப் காலம் கிடையாது, அது வயல்வெளி காலம் தான். இப்ப இந்த மேடையிலே ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு வாங்க நடுவுல, இந்த வாட்ஸ்அப் காலம் நல்லா இருக்குங்கிறாங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. ஓகேவா? 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். ஒரு அண்ணன் 2 கையை தூக்குறாரு, கணக்கு அந்த மாதிரி கார்ல ஒரு அண்ணன் தூக்குறாரு. கார் என்ன பக்கத்துல வீட்டுக்காரமா அந்த கருவாப்பை கேட்க அவனை பொண்டாட்டி அடித்தாங்க தூக்குறாரு. ஆனா இதே கேள்வி நம்ம தாய் பெண்கள் பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்கள் கை தூப்பாங்க. ஏன் அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு இழிச்ச வாய்ப்பு வச்சு அதனால எழுதுறதுக்கு ஒரே புருஷன் வரும். இந்த காலம் நல்ல காலம் நம்ம சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். இப்ப இருக்கிற கல்யாணமான பெண்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க சார்பா. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணி பர்ஸ்லயே ஹேண்ட்பேக்லயே வச்சிருக்கேங்கிற பெண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். அங்க பாருங்க ஒரு அக்கா சொல்றாங்க, அந்த ஆளு வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணி பர்ஸ்ல வர வச்சுக்கணுமா மணி பர்ஸ்ல அப்படிங்கிறாங்க. 2 அக்கா கை தூக்குறாங்க. ஏன் என்ன காரணம்? மணி பர்ஸ் வந்து திறந்து பார்க்க மாட்டேன் போறான், சும்மா கையை மேடையில பெருமையோட சொல்றேன். ஏன் பொண்டாட்டில என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒண்ணு இல்லைன்னு 2 போட்டோ மணி பர்ஸ்லயே வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கைத்துல தயவு செஞ்சு கொடுத்து அவ்வளவு பாசம் அப்படின்னு கேட்கிறேன். இதை வச்சுதான் லோன் வாங்கிருக்காங்க. என் போட்டோ வச்சு ஊர் வர லோன் வாங்கினா இஎம்ஐ கட்டிட்டு அலையிறேன். இந்த காலம் மகிழ்ச்சியான காலம் நம்ம சொல்ல முடியும். நான் கேட்கிறேன், கையை தூக்குறோன்னு 7 ஜென்மத்துக்கு இந்த ஒரு ஜென்மமே ஏதா 7 ஜென்மம். ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த ஆடியோக்கு நல்ல ஒரு கைத்தல்ல தாராளமா கொடுத்துருவாங்க. மைக் நல்லா இருக்கும், மக்கள் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் மைக்கு சரி இருக்காது. நம்ம ஊர்ல தான் மைக்கும் சுபர், மக்கள் சுபர் பாட்டு கூட்டு போனாங்க. சவுண்ட் வந்து சொன்னேன், அண்ணன் சவுண்ட் வந்து ஏத்துக்கண்ண. அவரு கீழே குனிஞ்சு ஏத்துக்க தம்பி பேசுங்க. என்னன்னா ஏத்துக்கிற சவுண்ட காண இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க. திரும்ப கீழே கொஞ்சம் ஊர்காலி நாக்கில் நக்கிட்டு ஏத்துக்க தம்பி பேசுங்க. என்னன்னா ஏத்துட்டே ஏத்துக்கிற சவுண்ட காணங்கிற இவர் இருந்தது போல ஏத்துறேன். நாளை காலையில 12 மணிக்கு தான் கடை திறப்பாங்க, ஏத்தி காட்ட அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம உற்சாகமா ஆடியோ வச்சிருக்கிறாரு. நல்ல சிந்தனைகளை நல்லபடியா சொன்னது எங்க வயல்வெளி காலனாங்க. இல்லன்னு சொல்ல முடியுங்களா? இன்னைக்கு வர்ற பாட்டு ஒன்னாவது விளங்குதா நடுவுல நான் கேட்கிறேன். அன்னைக்கெல்லாம் பாட்டு எப்படி கொடுத்தான்? புரட்சி எம்ஜிஆர் பாட்டு வந்து தத்துவத்தை கொண்டு அப்படியே புளிஞ்சு கொடுத்தான். இந்த பாருங்க, இந்த காலத்திலயும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 4 பேர் கை தூக்குறாங்கன்னா அவரோட ரசிகர்கள். ஏன்னா அவங்க யாரும் தெரியாது, கை தூக்கிருக்காங்க. அப்படிலாம் நல்ல ரசிக்கிறனால தான் கை தூக்குறாங்க. அப்ப நல்ல சிந்தனைகளை அன்னைக்கு கொடுத்தாரு. எப்படிமா கொடுத்தாரு? ஒரு சாட்டையை சொல்லிட்டு பாட்டு கொடுத்தாரு. அவர்
வச்சிருக்காங்க வாட்ஸ்அப் காலத்துல ஒரு பாட்டு கொடுத்து வச்சிருக்காங்க நடுவுல ஏன் சிங்கன மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆணி சிங்கன மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆணி நல்ல ஆணி எடுத்து நெஞ்சில் அடிச்சான் இதுவே மாத்தி நெத்தில அடிச்சிருந்தா மூளை கலைஞருக்காங்க இன்னொரு பாட்டு கொடுத்து வச்சிருக்காங்க நடுவுல தாவணி போட்ட தீபாவளி வந்தது வீட்டுக்கு போடுச்சுன்னா ஆயுத பூஜை அன்றாயிரம் போடுச்சு நவராத்திரினா நைட்டியா போடுச்சு இதெல்லாம் ஒரு பாட்டு வக்காலத்து வாங்க வரீங்களே வாட்ஸ்அப் கால் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா மண்டே மண்டே ஆடுறீங்க ஏதாவது எழுதுங்க அவர் கேட்க சிகரெட் எங்க வயல்வெளி காலத்துல பழைய சோறு சாப்பிட்டுட்டு பலசாலியா இருந்தாங்க இந்த மைக் எனக்கு மாத்துங்க சவுண்ட் எனக்கு ஆமா உண்மையே சரியாவே காது விடுது இந்த மைக் மாத்துங்க இல்லாட்டி நீங்க என்ன போன்ல பேசி அவரும் வாட்ஸ்அப்ல இருக்கேன் போல பழைய ஆசையா ஓடி போய் ஏறி அதை உட்கார்ந்து பாருங்க அசத்து தூங்கிட்டே போனேன் இந்த அம்மா ஜன்னல் கம்பியில ஒட்ட பொட்டு மாறி என் சட்டையில போய் ஒட்டிருச்சுக்கா அவனை கவனமா சிரிக்காதீங்கக்கா இந்த பொட்டோட என் வீட்டுக்கு போனேன் என் பொண்டாட்டி பொட்டை பார்த்துட்டா அதை நான் பார்க்கிறேன் பார்த்த உடனே கேட்டா வாயா வா எத்தனை வருஷமா இது நடக்குது நான் வேற டாக்டர் பட்ட வர முடிச்சிருக்கேனா இவ பட்டிமன்றத்தை கேட்கறான்னு நினைச்சிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குது என் வாழ்க்கை பொட்டு வச்ச இந்த வாட்ஸ்அப் காலம் நல்லா கலன்னு சொல்ல முடியும் ஆனா உண்மையிலேயே பட்டிமன்றம் பேசுறத விட உங்க வகுத்தறிச்சல் தான் பிடிச்சேரா அப்படிதானே குழப்ப போகுது நாங்களே காசு கொடுத்து உங்க வகுத்தறிச்சல் கேட்கிறோம் ஏன்னா அன்னைக்கு வயல்வெளி காலத்துல ஊருக்கு ஒரே ஒரு டிவி இருந்தது பஞ்சாயத்து டிவி தலையாரி வந்து அந்த ட்ரங்க் பொட்டியை திறந்து விட்டு அந்த டிவியை போட்டு விடாரு ஒளி பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை விளம்பரத்துக்கு இடையில ஒரு படம் போட்டாங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டோம் அந்த வயல்வெளி காலம் நல்லா இருந்தது ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப் காலம் டிவி கொண்டு வந்திருக்காங்க வயல்வெளி டிவிக்கு வாட்ஸ்அப் டிவிக்கு என்ன வித்தியாசம் எங்க காலத்துல டிவி எல்லாம் நல்லா பெருசா இருக்கும் அதை பாக்குற அம்மா எல்லாம் ஒல்லியா இருந்தாங்க இந்த காலத்துல எல்லாம் எல்இடி டிவி இந்த வாட்ஸ்அப் காலத்துல டிவி பூரா ஒல்லியாச்சு அதை பாக்குற அம்மா பூரா அப்ப இந்த வாட்ஸ்அப் காலம் நல்ல காலம் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் உண்மையே அன்னைக்கு விருதுநகர்ல டூலர் எப்படி ஓட்டி போவோம் மனைவி உட்கார வச்சு நம்ம அவன் நின்றுகிட்டே ஓட்டி போறான் ஏன்னா அவனுக்கு இடத்துல பூரா அந்த அம்மா உட்காந்து பொருள் மட்டும் பிடிக்க போடி விட்டு கொடுக்கறது அதனால இப்படியா விட்டு கொடுக்கறது அது வீட்டே கொடுத்துட்டு போயிட்டான் சத்தியமா அந்த மேடையில ஒரே ஒரு விஷயம் பெருமையோட சொல்றேன் ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா கொடுத்து வைக்க சொன்னீங்க உங்க பொண்டாட்டி நாங்க எங்க கைத்தட்டேன் பொண்டாட்டி ஒரு தட்ட கணக்கு உட்காந்து அதுக்காக அவங்க பழத்துக்கு சொல்ல வேண்டியதுதான் ஏன் தெரியுமா எப்படி தெரியுமா என் பொண்டா டிவி பாப்பா டிவி பெட்டி வாங்கிட்டு வந்து 10 உலர் பெட்டி 20 வெளியில வந்துருந்தேன் ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு எந்த ஊர் பட்டிமன்றம் போறோம் அந்த ஊர்ல என்ன பேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் மனுஷன் திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன் அல்வா பேமஸ் வாங்கிட்டு வந்தேன் இந்த 10 நாளுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன் வாங்கிக்கிட்டு வந்தேன் என்ன ஆம்பளையா பூரா சிரிக்கிறீங்க என்ன பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வந்தேன் வாட்ஸ்அப்ல அனுப்புனது நீங்க தானங்க அந்த பாட்டோட போட்டோ இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனாங்க மணப்பாறை பட்டிமன்றம் போட்டு முறுக்கு ஃபேமஸ் இல்ல வாங்கி முன்னாடி பொண்டாட்டி கொண்டா கொடுத்த எந்தாடி டிவி பாக்குறதா பாக்குற மணப்பாறை முறுக்கு தின்னுகிட்டே பாத்து வாட்ஸ்அப்ல பொண்டாட்டி அப்படின்னு கொடுத்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேன் இவன் டிவியை பார்த்துட்டு மணப்பாறை முறுக்க தின்னுட்டே சொல்றாக்கா மணப்பாறை முறுக்கு உன் முகர மரியாதையா ஒரே கசப்புனா மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்கு கசக்குது வெளியில வந்து பாக்குறேன்க்கா நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு பக்கத்துல இருக்க கொசோட்டி சூரை எடுத்து தின்னுட்டு டிவியை பார்க்கறாங்க இந்த வாட்ஸ்அப் காலம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா அதனாலதான் உண்மையிலேயே எல்லாரும் கல்யாணம் ஆனோம்னா சம்சாரத்துக்கு ஏன் அல்வா வாங்கிட்டு வரேன் தெரியுமா ஏன் ஒரு முறுக்கு வாங்கிட்டு வா அதிர்ஷ்டத்தை வாங்கிட்டு வா காராச்சி வாங்கிட்டு வா ஏன்னா முறுக்கெல்லாம் ரூமுக்குள்ள உட்காந்து மனைவியோட சாப்பிடும்போது கருப்பு முறுக்கு டப்புன்னு மாமி எந்திரிச்சிருக்காங்க என்ன அங்க சத்தம் அதுக்காகத்தான் விவரமா கல்யாணம் ஆனோம்னா அல்வா வாங்கிட்டு வருவாங்க உள்ள பாட்டு ஒரு மணி சாப்பிட்டா ஒரு ஆளும் சத்தம் கேட்க மழுக்கு முழுக்காங்க ஆனா இந்த வாட்ஸ்அப் கால பொண்டாட்டி சரியில்லைன்னு வயல்வெளி கால புருஷங்களாம் எப்படி நம்ம பாடி கலையிறோம் மரணம் என்னும் தூது வந்தது அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது பொண்டாட்டியே போ பொழுதாலே அப்ப இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் மட்டும் வரும் ஒழுங்க வீட்டுக்கார பின்னாடி அருவாட வருவாங்க அதையும் கவனிச்சு எவ்வளவு சிக்கல் நிறைந்த காலகட்டம்
கட்டமா இருக்கு. சந்தோஷங்கிறதே கிடையாது இந்த வாட்ஸ்அப். திருவாரூர்ல வந்து பேசினாரோ அதே போல இவங்க கோயில்பட்டி எட்டயபுரம் வடக்கு கோயில்பட்டி ஒன்றியம் 3வது குறுக்கு சந்து. சாதாரண சார் எல்லா பேச்சாளரும் ஒரு அழகு இருக்கு. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 46 விருதுகள் வாங்கலாம் நினைச்சாங்க, ஒரு வயல் கொடுக்கல. எங்களுக்கு அது தேவையில்லை. இந்த கைதட்டல எங்களுக்கு ஒரு விருது தானே, அப்புறம் விருது விருது கண்டிப்பா உங்களுக்கு வருது. பெரிய கரகோஷம் கொடுக்க. கோயில்பட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்திருக்காங்க. அண்ணன் பாருங்க வாங்க. நல்லா ஷார்ட், நல்லா டெப்த், நல்லா கேம் வச்சுக்கோங்க. மைக்கு வந்து கேவல வச்சுக்க. ஸ்டார்ட் பண்ணிட்டுமா சார்? இல்லம்மா, நல்ல நேரம் வந்து 10:15 அவங்க ஆரம்பிச்சு. என்ன சார், மக்கள் நல்லா அழகா பாங்கோட உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நான் உங்களோட உட்காந்து இல்ல, ரொம்ப சிரிக்கிறாங்க சார் அவங்க எல்லாம். அவர் கொஞ்சம் சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. டாக்டர் வர சொல்லி வரும்போது அவருக்கு அந்த பிரச்சனை வந்து பாருங்க திரும்பி போயிட்டாரு. சார் இப்ப என்ன தலைப்பு சார்? கொடுத்தது 3 நிமிஷத்துல இது என்ன தலைப்பு சார்? நான் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் சார். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பக்கம் போயிட்டு ஏன்னா ஸ்ட்ரைட்டா இருக்குல்ல, அதான் விஷயம். தலைப்பு பாத்துக்கமா, நீங்க வந்து வாட்ஸ்அப் காலம் பேசணும். ஊடகம் என்ன தலைப்பு ஃபுல்லா சொல்லுங்க சார். புது மகிழ்ச்சி மனநிறைவு அதிகம் இருப்பது இவங்களுடைய வயல்வெளி காலம் இல்ல உங்களுடைய வாட்ஸ்அப் காலம். நான் எந்த காலம் பேசணும் நீ சார்? வந்து நொந்த காலம் குழப்பம் கூட பேச வந்தாரு மடமடன்னு சொல்லிட்டு அவ பாட்டு உட்காட்டாரு. நீ எவ்வளவு பகுமானம் பண்ற? இல்ல சார், என்ன உண்மையிலேயே எந்த காலம் முன்னாடி நான் மக்களை வாழ்த்துட்டுமா சார்? பார்த்து அழகா உட்கார்ந்து மக்களை பார்த்து ஒரு கவிதை தோணுது. பணக்காரர்கள் பேசனுக்காக காத்திருக்க, ஏழைகள் ரேஷனுக்காக காத்திருக்க, அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்காக காத்திருக்க, காதலர்கள் சீசனுக்காக காத்திருக்க இருக்கிறீங்க, முதியோர்கள் பென்ஷனுக்காக காத்திருக்க, இந்த இரவு நேரத்தில் மேல தமிழுக்காக காத்து கொடுப்பேன். தமிழ் சொந்தங்களே, உங்க சார் தமிழுக்கு வணக்கம் சொன்னா கைதட்டு கொடுக்குறாங்களா? ராமியம்பட்டியா கொக்கா? ராமியம்பட்டினா கொங்கா, பாப்பிரெட்டி வெட்டினா காக்கா. 2 ஊருக்கும் சண்டை எடுத்து விட்டுறாதீங்க சார். உண்மையிலே அழகான தலைப்பு சார், சத்தியமா சொல்றேன். உண்மையிலே சூப்பர் தலைப்பு மஞ்சுளா. இதுக்காகவே மஞ்சுளாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. சூப்பர் போட்டாலும் நல்ல பெருசா இருக்கு. நல்லா சிரிச்சு பெரிய அது ஏதோ போறாமல் சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க போட்டா போல இருக்காங்க. அது வகுத்துட்டு தான் போட்டா தப்புன்னு 2ஆ கழித்தாங்க. ரொம்ப நல்லா அவர் வகுத்துட்டு போட்டுருக்காங்க. சார் இவ்வளவு நேரம் உட்காந்து நான் என்ன எழுதிட்டு இருந்தேன்? உங்களை வாழ்த்தியும் 2 வரி கவிதை. கழுதையா? கவிதை சார். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க சார். எது எக்ஸிடென்ட் ஒரு பெண் வாழ்த்துறாங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க சார். அவ்வளவுதாமா, மொத்தமே அவ்வளவுதாமா. நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? வயல்வெளி காலத்துல உங்களை ஏதாவது உங்களை வாழ்த்தினாரா? வாட்ஸ்அப் காலத்துல தாங்க இளைஞர்கள் இருக்கிறோம். எல்லாரும் இப்ப உங்களை வாழ்த்துறோம் பாருங்க. நீங்க என்ன சாதாரண நடுவரா? நகைச்சுவையை வாரி வழங்குவதில் நீங்கள் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ராமபுரத்து மக்களுக்காக நான் ரசிகை பார்க்கும்போது நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு சவாலர் சிவாஜி கணேசன். என்னப்பா சொல்றேன்? நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்ன உள்ள உதவி இங்க போயிட்டு இருக்கேன். அவர் டக்குன்னு பிறகு அங்க மகிழ்ச்சியை பிடிச்சிட்டு அவருக்கே வெடிக்குது. நகைச்சுவையை உலக நாடுகள் பிரசவத்தில் உலக நாயகன் கமலஹாசன். அவ்வளவுதான். அதுலயே 40 இருக்குமா? அதுக்கப்புறம் தான் வருதோ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சிரிக்கணும். நகைச்சுவை சிரிச்சாங்க ஆகணும். நகைச்சுவையை நவரசமாக சொல்வது நவரச நாயகன் கார்த்திக். நகைச்சுவையை தமிழ் மக்களுக்கு பிடித்த மாதிரி
மொத்தத்துல ஒரு நகைச்சுவையாக சொல்ல வேண்டும் என்றால் அது மதுரை முத்துசாரனுக்கு மட்டும் தான் இருக்க முடியும் சொன்னா அதுக்காகவே ஒரு பெரிய கைதட்டல் சார். உண்மையிலே அழகா ரசிக்கிறாங்க சார். உங்க ஊருக்கு என்ன ஸ்பெஷல்? ராமியம்பட்டினா என்ன ஸ்பெஷல்? பாக்கு. கொடுத்து வச்சவரு வாங்கி போய் சாப்பிட்டு நான் திருப்பி கிடக்க இந்த ஊருக்கு வந்ததோட அவர் வாய் ரொம்ப கரையா இருக்கு சார். அது அந்த சர்பெக்ஸ் போட்டா சரியா வாய் கரையா இருக்கு, மூக்கு முன்னு இருக்கு சார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா அருவா, திண்டுக்கல்னா போட்டு, சிவகாசினா வேட்டு, மதுரைனா மல்லி, பாண்டிச்சேரினா மெல்லி, தூத்துக்குடினா உப்பு, ராமியம்பட்டினா நட்புங்க. எங்க வாட்ஸ்அப் காலத்துல மிஸ்டர் அபு சார் எப்படி கிண்டல் பண்ணலாம்? அந்த அவர் உட்கார்ந்துருக்காரு அந்த தாத்தா, அவர் என்னோட இன்ஸ்டாகிராம் தாத்தாங்க இருக்காரு. அவர் வேட்டி எங்க எடுக்கணும் நீங்க அதை பார்க்காதீங்க சார். அந்த அந்த கோச்சிட்டு வந்து கேட்பாரு சார். அந்த ரெக்லஸ் ஷர்ட் போட்டுருக்காருல, அந்த தாத்தா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு. அவரா ஃபாலோ பண்றாரு சார். அவரு கோயில ஒண்ணு ஃபாலோ பண்ணி சேர வரைக்கும் வருவாரு சார். உண்மையிலே எங்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியும், நீங்க என்னதான் உழவு காலம், நீங்க உங்களுடைய வயல்வெளி காலத்தை நாங்க தப்பா சொல்லல. என்னதான் 2G 3G 4G 5G போனாலும் நமக்கெல்லாம் கஞ்சி ஊத்துற விவசாயி தான் எனக்கு பெருசு. காலத்துக்கு உதவுமா? அதுதான் இப்ப நாங்க பேஸ்புக்ல பாக்குறோம், வாட்ஸ்அப்ல சேட் பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல கல்யாணம் பண்றோம். கூகுள்ல குழந்தை பத்தி போறீங்களா? பாட்டிலாம் மாதிரி அவ்வளவு ஹெல்த்தியா வந்து நின்று பார்த்து போறாங்கன்னா உன்னால முடியுமா அந்த வயசுல? நான் இந்த மாதிரியே நானும் பாட்டி, நீங்க 2 மூக்குத்தி போட்டிருக்கீங்கல்ல, நானும் காலத்தையே காணாம போயிடும். கண்ணு வைக்கிற பாட்டிமா என்ன சிரிப்பா ஐயா? இருட்டா சிரிக்குது போகத்தை சிரிக்கலாம். அது ஏதோ வள்ளியூர் நாடகம் நினைச்சு வந்துருப்பா. இல்ல வள்ளியூர் நாடகம் டான்ஸ் வந்துட்டான்னு சொல்லி இந்த பிள்ளைய நினைச்சு வந்து சார். 60 வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல ஒரு பொண்டாட்டி இல்லைன்னு அர்த்தம். சார், என்னதான் நீங்க வயல்வெளி காலம்னு பேசினாலும் என்னோட இளைஞர்கள் வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும் தெரியுமா? வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? நம்மள மதிக்கிறவங்கள ஹார்ட்லயும், நம்மள மிதிக்கிறவங்க மியூட்லயும் போடுங்க. வாழ்க்கை இல்ல உண்மையிலே சார் நல்லா ரசிக்கிறான். நீங்க என்னதான் பேசினாலும் வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணி. அணியே ஒரு மாதிரி தனியா கிடக்கிறப்பாமா. வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணி. சனிக்கு அப்புறம் ஞாயிறு பேசாம போ. ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள் வரும். ஆமா, திங்கள் வரப்போது செங்கல். அப்ப நான் தமிழ்ல சொல்வேன் சார். சித்திரைக்கு அப்புறம் வைகாசி எங்க எதிர் அணினா எங்களுக்கு கால் தூசி. உண்மையிலே உங்க கால தூசியா சார். வைகாசிக்கு அப்புறம் ஆணி வரும் சார். அவ்வளவுதான், ஆமாண்டு பொட்டெல்லாம் கிடக்குது. ஆனா உண்மையிலே சார் அபு சாருக்காக ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. உண்மையிலே நல்ல மனுஷன். முன்னாள் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் சார். மனுஷன் சரு 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 சருன்னு தீயா கேட்டார். நான் பக்கத்துல போய் கேட்டேன், இதெல்லாம் வீட்டுல உங்க பொண்டாட்டி இல்லையா? அவங்க எல்லாம் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்களான்னு கேட்டேன். பொண்டாட்டி கோச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாமா அப்படின்னாப்ல. பொண்டாட்டி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா எல்லா வேலையும் நீங்க தான் பாக்கணுமா? ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்னன்னு சொன்னேன். மனுஷன் ஒத்த வார்த்தை சொல்றாருக்கா, வேலைக்காரி வச்சுக்கிட்டேனாலதான் பொண்டாட்டி சொல்றாங்க பாருங்க சார். அவங்க வீட்டுல வேலை பார்த்துருக்காங்க சார். உள்ள கல்யாணம் முடிஞ்சதே பெரிய விஷயம் அபு சார். ஆனா பொண்ணு பார்க்க போயிருந்தீங்களா? போன விஷயம் என்னாச்சுன்னு கேட்டேன். பொண்ணோட அப்பா பொண்ணு தரமாட்டேன்ட்டாருமா அப்படின்னாப்ல. பொண்ணோட அப்பா பொண்ணு தரட்டி பரவாயில்ல, பொண்ணோட அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? லூசா மணி, லூசா நீ, பொண்ணையே தரமாட்டேன்ட்டாங்களா? பொண்ணு எப்படி தருவாங்க சார்? பட் என்னன்னே பாருங்க சார். ஒரு நகைச்சுவை பேசிட்டு இருக்கிறது யாரு? ஒரு சமத்தான சமந்தா. சமஞ்சாவா? எதிரி எங்க சார் குடிச்சீங்க? ஆட்களை கொண்டு உட்கார வச்சிருக்கோம். என்ன சார்
எங்க புரிஞ்சா கோழி குஞ்சா மாதிரிலாம் அப்படி கிடையாது சார். இன்னைக்கெல்லாம் வாழ்க்கை எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? இந்த 80s கிட்ஸ் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். 80s கிட்ஸ் இருக்கீங்களா? 80s கிட்ஸ் இருந்தா கைத்தல கொடுங்க. 90s கிட்ஸ் இருந்தா ஒரு கைத்தல. 2K கிட்ஸ் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க. நான் பாப்பா கார பயப்படல. அதான் என்னையே வச்சிடுவாங்க பாத்துக்கிட்டே இருக்கான் சார். பாத்துடுங்க. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் காரியமா சார். இந்த 80s கிட்ஸ் கிட்ஸ்க்கு 2K கிட்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? அழகா இருந்தா அது 2K கிட்ஸ். அழகு ஒரு பக்கியுமே இல்லை. அழகா இருந்தா அது 2K கிட்ஸ்ங்க. அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ். அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதாங்க எங்க 90s. மச்சான் பாத்திடுமோ 2K கிட்ஸ் நாங்க ஸ்டைல்ல போட்டி போட்டுடலாங்க. கிட்ஸ் நாங்க ரொம்ப நல்ல பசங்கதாங்க. மொரட்டு சிங்கிளா வாழ்ந்துடுமோ நாங்க. நாங்க சூப்பர் ஸ்டைலுமா, நாங்க டியா ஸ்டைலுமா, நாங்க பச்சை கூட்டு, நாங்க பவர் ரேஞ்சர், நாங்க சக்திமானுங்க, நாங்க எப்பவும் அந்த குழந்தை துள்ளி குதிச்சு ஆடுது பாருங்க சார். சார் ஒரு காலத்துல இத்தனை குழந்தைகள் எப்படி தெரியுமா? எப்படி 4 வருஷம் முன்னாடி இவ்வளவு குழந்தை கிடையாது மேடம். சரி இப்ப இந்த 2 வருஷம் கொரோனா லீவ் விட்டு எல்லார் மடியிலும் 2 குழந்தை. நல்ல வேலைக்கு கொரோனா 2 வருஷம் முடிச்சோம். 5 வருஷம் அவ்வளவுதான் பள்ளிக்கூடமா கழுதைகளா எங்கிட்டு போய் சொல்லி சார், இன்னைக்கு வயல்வெளி காலத்துல இருக்கக்கூடிய இப்ப இந்த பெண்கள்லாம் பாரு மனசாட்சியோட சொல்லுது சார். வயல்வெளி காலம் மட்டும் இருந்தீங்கன்னா இத்தனை பெண்கள் வந்து மேடையில இருக்க முடியுமா, உட்கார முடியுமா சார்? ஒரு காலத்துல பெண்கள் வீட்டுக்குள்ளே கிடந்தாங்க. நீ குடிக்க தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பால நீ குடிச்சு கண்ணுறங்க நல்லபடி. அடுத்த ஒரு ஜென்மம் வந்து ஆனா நீ பிறந்தா பூமியில பிறக்கணும். போய் வாடி அண்ணக்களின் கள்ளிப்பால கொடுத்து கொண்டது தாங்க அந்த காலம். ஆனா இந்த காலத்துல பெண் பிள்ளை பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து வரவேற்பதுதான் இந்த காலம் சார். புலியை முரட்டா எடுத்தால் வீர தமிழச்சு அப்படின்னா அது அந்த காலங்க. புலிய முறைச்சே பெற்றால் தான் ராமைய மட்டும் தமிழச்சு இந்த காலம். இந்த காலம் முறைச்சுட்டே சார். நாங்கெல்லாம் தாய் குலம். அப்படியா? ஆமா. அப்ப நாங்க ஆம்பளை என்ன தப்ப குளமா சார்? இல்லத்து அரசி சார். இல்ல தெரிஞ்சா அப்ப நாங்க புலங்கரிச்சாமா? இல்ல சார், நாங்க அடக்கத்துல ஆமையா இருக்கோம் சார். அடி வாங்கி ஊமையா உட்காந்து இப்ப பாருங்க, இந்த மேடையில ப்ரூவ் பண்றேன். இப்ப பெண்கள் மடியெல்லாம் பாருங்க சார். குவா 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 குவான்னு குழந்தை குட்டி படுத்து கிடக்குது. இதுவே ஆண்கள் சுத்தி நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்க? பீடி சிகரெட் வச்சு சத்து 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 ஊதிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சார்? அவங்க சிந்திக்கிறாங்கம்மா. குழந்தைகளா மடியில இருக்கியா, அடுத்த குழந்தைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு அவங்க ஒரு பீதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் காலெல்லாம் ஒரு பெண்ணுங்க ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளியில நின்றுட்டு இந்த பூமியில கால் பதிச்சிருக்காங்கன்னா எல்லாருமே ஜோரா கைத்தறி கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம். என்ன சார்? 286 நாள் அந்த சுனிதா வில்லியம்ஸ் போன கைதிட்டீங்களே. ஆமா. கூட 3 பேர் அதே 286 நாள் போனாங்க. செம்மறியாட்டுக்கு பேப்பர்ல போட்டீங்களா? அவங்க குறுகிய உட்கார்ந்து போறாங்க. மோர்ன்றவர் பச்சை தண்ணியோட உட்காந்து நாங்க நாசமா போறோம். அதுவா போறோமா? இல்ல சார். இப்ப பாருங்க, ஒட்டுமொத்த பெண்கள் எல்லாரும் கை தட்டுவாங்க சார். பெண்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? மதுக்கடைகளை எல்லாம் மூடிட்டா எங்களுடைய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சந்தோஷம். எங்க ஆண்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? எப்போ? இந்த நகைக்கடை முடக்கடை மூடிட்டா சேர்த்துட்டு வாங்க ₹1. அப்படி சொல்லாதீங்க. நீ பேசினா ஒரு பாக்ஸ் உள்ள வச்சுட்டாரு. அந்த பிள்ளைக்கு இவ்வளவு சார். பெண்கள் நாங்க நினைச்சா சிகரெட் தொட முடியும் சார். ஏன்னா இப்ப சுனிதா அப்படின்னு சொன்னீங்க. ஆமா சார். திருச்சியில அந்த விமான நிலையத்துல பதவி போயிருக்கும்போது 4 மணி நேரம் கழிச்சு பிளைட்டை இறக்குனது ஒரு பெண்ணு தான். ஆமா சார். இந்த மலைவாழ் இனத்துல படுகிற இனத்து பெண் என்னவாயிருக்கு? விமான ஓட்டியாக 17 வயசுல. பெண்கள் நிறைய சாதிக்கிறாங்க. ஆமா சார். பெண்கள் நீங்கள் நினைச்சா சிகரெட்டை கூட தொட முடியும். ஒட்டுமொத்த ஆண்கள் ஒன்னா நின்று நாங்க நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால் தொடரும். இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரசத்தை குடிச்சா முளைச்சிட்டான். ரசத்தை குடிச்சா சொல்லிட்டல. இன்னைக்கு நாங்க வாட்ஸ்அப்ல செல்போன் இருக்குல்ல, அந்த செல்போன் யூடியூப் பார்த்து சமைக்கிறோம் சார். அப்படியா? அவ்வளவுதான் ஆம்பளை சொல்லிட்டு இருக்கா. நானே அன்புடன் நலபாருன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். உங்களுக்கு
உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு ஒண்ணு மஞ்சுக்கலாம் போகும். சார் நான் நல்லா சமைப்பேன் சார். உண்மையிலே நான் பிக் பாஸ் வீட்ல கூட போய் நான் சமைச்சேன். பூண்டு குழம்பு வச்சேன், மட்டன் குழம்பு வச்சேன். எத்தனை பேருக்கா பாத்தீங்க? அது கொஞ்சம் மட்டமான குழம்பு. அந்த கலைக்கு ஃபேன் இருக்காங்க சார். ஆமா சார். அவங்களும் ஃபேன் இருக்கும் போல. நல்லா சமைப்பேன் சார். ஆனாலும் எனக்கு என் வீட்டுக்காரருக்கு போன வாரம் பயங்கர சண்டை. எதனால? சப்பாத்தி கேட்டாருங்க. சரி சப்பாத்தி தானே கேக்குறாரு. இன்னைக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம் இல்ல, மாமாக்கு இந்த யூடியூப் பார்த்து சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்கு ரசம் வச்சேன் சார். சப்பாத்தி அவ்வளவுதான். என்ன சார் ரசமா வைக்க மாட்டீங்களா? நீங்க நல்லா டிப் பண்ணி சாப்பிடுங்கக்கா, சூப்பரா இருக்கும்க்கா. அதுவும் இந்த சம்மர் சீசனுக்கு தர்பூசணி சட்னி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு தரு போவாங்க. தர்பூசணி சட்னியா? நெக்ஸ்ட் டைம் வாங்க எங்க வீட்டுக்கு. நொங்கு சாம்பார் வச்சா அப்படியே கொல 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 கொல. இதெல்லாம் வச்சாலும் உனக்கு 40,000 ரூபாய் சம்பளம் வரும். உண்மையிலே நகைச்சுவா சொல்றாங்க. உண்மையிலேயே அவங்க ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. நம்ம தமிழுடைய பண்பாடு என்னன்னா வந்தவங்களை சாப்பிடுங்க. யாரு எப்ப எந்த நேரம் எந்த இடத்துல வந்தாலும் சரி உடனே டீ போட்டுருப்பா. அப்பதான் ஜென்மத்துக்கு உங்ககிட்ட போக மாட்டேன். குடிச்சா குக்கு குக்குன்னு கையை சுட்டு கொப்ப கொப்ப கொப்பன்னு ரத்தத்தை கட்டி அந்த ஏரியாவே கண்டுபிடிச்சாங்க. அப்பா அந்தவாரி வீட்டுல யாரோ ஒருத்தர் டீ சாப்பிட்டுருப்பானோ. எப்படி சொல்றீங்க? இந்த ஏரியாவுக்கு ஆம்புலன்ஸ் போதுல எந்த ஆம்புலன்ஸ் அவங்க அம்மா விட்டு சாப்பிட்டேன். 2 பேரும் மொழி குடிச்சு விட்டாங்க. கோயில்பேட்டில் ஒருத்தர் டீ குடிச்சான், 10 மணிக்கு குடிச்சிட்டான். இவங்க வீட்டுல டீ குடிச்சிட்டான், அன்னைக்கு சார் அப்பெல்லாம் சொல்லாதீங்க சார். இவங்க வயல்வெளி காலத்துல அடுத்த மஞ்சள் வந்து அண்ணா வந்து பேசுவாங்க. இன்னைக்குள்ள பெண்கள் புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா அப்படின்னு அவர் வந்து கேட்பாரு. நான் இப்பவே பதில் சொல்றேன். எங்க உண்மையிலே கத்துணை பெண்கள் சார்பா நான் பேசுறேங்க. ஒரு நாளைக்கு ஆண்கள் பெண்களை பத்தி எத்தனை டீ போடுறீங்க? ஏடி என் துண்டு எடுத்து வாடி, ஏடி என் பேச எடுத்து வாடி, ஏடி என் டவுசர் எடுத்து வாடி, எத்தனை டீ போடுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் பெண்கள் நாங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கும் போது இதான காஃபி சுவா ஈரப்பழம் வந்து கிடக்கு பாருங்க. அங்க டிக்கி கிடக்கான்னு பாருமா. டிக்கி கிடக்கான்னு பாரு. நீங்க நுழைவுல தெரிஞ்சு அதை கட்டப்பையில கொண்டு போக முடியும். ஒரு பேச்சாளர் ஒரு சூர் கிடக்கு, இன்னொரு சூர் கிடக்கு. கொஞ்சம் பிரவுன் கலர்ல இருக்கு சார். அது அவரோட பித்தப்பை. என்ன அப்படியாமா? நாங்க வாங்க இந்த அப்புறம் உங்க வீட்டுல சொல்லணுமா சார்? நுழைஞ்சிருக்கா அந்த பிள்ளை நிக்காம முத பட்டி பண்ணுங்க. ஏன்னா பெரிய ஆக்சிடென்ட் பெட்டி பண்ற மாதிரி இருக்காங்க. பாத்துக்கமா இல்ல உள்ள எந்திரிக்கும் உங்களை வேலை எப்படிப்பட்ட பேச்சாளர் பார்த்தவங்கள எங்களை இரவு போறதா என்னுடைய காய்ச்சிட்டு கிடைக்காது சார். ஆமா சார், உண்மையிலே நான் அப்படிப்பட்ட பேச்சாளருங்க. தூத்துக்குடியில மருந்து குடிச்சாங்களா? நான் பேசி முடிச்சிட்டு மேடை விட்டு கீழே இறங்கல. 5 பவுன் செயின் ஓடி இருக்காங்க. என் பேச்சை பாராட்டி விழா கமிட்டியாளர் கொடுத்தாங்கன்னா பாருங்க, அந்த அக்கா இப்ப செயினை கழட்டிட்டு இருக்கேன். அப்படி இருக்கணும் சார் பேச்சு. பிரபு சார் வந்து ஓரமா உட்காந்து என்னாச்சு? ஆனா ஒரு பேச்சாளர் பேசும்போது எழுப்பட்ட சொல்றேன். உண்மையிலே சேலத்துல பேசிட்டு இறங்குறாரு. இந்த கையில 5000 ரூபாய், இந்த கையில அவருக்கு 20,000 ரூபாய். கண்ணீர் விட்டுட்டாரு. எதுக்கு சார் 5000 ரூபாய் நீங்க பேசுனது? இந்த 20,000 ரூபாய் நீங்க பேச்சு நிறுத்துங்க. ஓரத்தில் புக் பண்ணிருக்க உடனே அந்த காசுல அவனை சொல்லிட்டாங்க. எங்க அணியை நீங்க ரொம்ப அதிகமா சாடுகிறீர்கள் சார். I can't understand. What's went wrong? No. அரியர் வச்சிட்டு படிச்சிட்டு நீங்க எல்லாம் அந்த ஊட்டியோட கிளம்பி சார். அக்கா அந்த காலத்துல பெண்கள் சார்பா கேக்குறேன். அந்த காலத்துல பாட்டி ஏதாவது கண்ணுக்கு பாட்டி அந்த காலத்துல வயல்வெளி காலத்துல உங்களுக்கு புருஷன் இப்படி இருக்கணும்னு கேட்டாங்களா
கேட்கல. தாத்தா இப்படி இருக்குமா அப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கும்ல, உங்களுக்கு எதுவும் கேட்டாங்களா கேட்கலையா? அதெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த பாட்டி பாருங்க பேச ஆரம்பிச்சு பேசிக்கிட்டே இருக்கு, எதுவுமே கேட்கல. பேசிட்டே இருந்தா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல வீட்டுக்காரருக்கு. ஆனா இந்த காலத்துல எங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு சார். எங்களுக்குலாம் புருஷன் எப்படிப்பட்ட புருஷன் பிடிக்கும் தெரியுமா? அக்கா பெண்களே கரெக்டா கைத்தறி கொடுக்கணும். உங்களை நம்பி நான் களத்துல இறங்குதா அனாதைய விட்டுட்டு போயிடாது. எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பலபலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்க கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணுங்க. மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிப்பட்ட புருஷன் தான் பெண்களுக்கு பிடிக்குமா? ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். ஹோட்டல்காரன் தான் கல்யாணம் சார். பொதுவாக எந்த வேலைக்குமே பூவே வச்சுட்டு போக மாட்டேன். ஆமா, இன்னைக்கு ராமியப்பட்டியில அப்படி கடல் வெள்ளம் போல கூட்டம் இருக்கிறதுக்காக போட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா சார் நான் பூவே வச்சுட்டு போக மாட்டேன்? ஏன் தெரியுமா நான் பூவே வச்சுட்டு போக மாட்டேன்? ஏன் தெரியுமாக்கா நான் பூ வச்சுட்டு போக மாட்டேன்? அவங்களும் வைக்காம தான். ஏன் தெரியுமா சார்? இந்த ஜோக்கு மட்டும் நல்லா இல்லாம இருக்கட்டும். 27 செகண்ட் ஆகிருக்கு இந்த ஜோக்கு. ஏன் தெரியுமா சார் நான் பூ வச்சுட்டு போக மாட்டேன்? ஏன்னா நானே ஒரு பூ. ஒரு பேச்சு சாரி எமோஷன் ஆயிட்டேன் சார். இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட குடிகார புருஷனா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்குறோமா? இப்ப எனக்கு காய்ச்சல் வச்சுக்கோங்களேன், நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன். என் வீட்டுல மாமா தான் மாத்திரை சாப்பிடுவேன். இப்ப திடீர்னு அம்மா திகில் பட்டி பண்ற மாதிரி கொண்டு வந்து நுழையில் விழுந்து பாவம் அபுசார் உண்மையிலே தெரிவிக்காரு. நான் நினைச்சிட்டேன். நான் தலையை தூக்க மாட்டேங்க. என் வீட்டுல மாமா தாங்க. இப்போ எனக்கு நான் இருக்க மாட்டேங்க. என் வீட்டுல மாமா தாங்க இருந்துவாரு. அப்படி இருக்கணும் சார். இதெல்லாம் உங்க காலத்துல இருந்துச்சா? எங்க நீங்க உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அவர் மாத்திரை போடுவார். ஆமா சார். நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அவர் தோட்டுவார். நீங்க கன்சீவா இருந்தா அவர் குழந்தை வந்துருவார். இந்த காலத்துல தான் சார் இருக்கு. எங்க தாத்தா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா சார்? எங்க தாத்தா அந்த காலத்துல அண்ட்ராய்டு போட்டிருந்தாரு சார். இன்டர்நேஷனல் அப்புறம் இவங்க எப்படி இருந்தாரு சார்? எங்க தாத்தா அந்த காலத்துல அண்ட்ராய்டு போட்டிருந்தாரு. எல்லா வேலைக்கும் போட்டிருந்தாரு. இல்ல சார், எங்க தாத்தா எப்படிப்பட்ட ஆள்? கம்பு எடுத்து சது 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 சுத்துறா வச்சுக்கோங்களேன், பறக்கும் சார். கேட்டியா? பறக்கும். அவ்வளவு தூரம் அப்படியே விசில் பறக்கும். உண்மையிலே அவங்க சொன்ன காமெடிக்கா சொல்றாங்க. ஆமா சார். நம்ம தாத்தாக்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்க சார். போதும்ன்ற வருமானத்தை ஒட்டி மாத்து உடை இருக்காது, பையில 10 பைசா இருக்காது. ஆனா 120 வயசு எப்படி சார் எவ்வளவு சந்தோஷமா இருந்தா. அன்னைக்கு சிரிப்பை பார்த்திருக்கீங்களா? திண்ணையில உட்காந்து ஒண்ணும் இல்ல 50 பைசா வெத்தலை வாக்கு. ஆனா அவரை மாதிரி ஆனந்தமா இருந்தவரை சொல்ல முடியுமா சார்? வெத்தலை வாக்கு பிடிச்சி சிரிச்சாருன்னா பக்கத்தூர் வரைக்கும் எப்படி சார் சிரிப்பு? 7 இருக்கும் 10க்கு அம்மாக்குள்ள கருவல் மாட்டல ஓடிட்டு இதுதாங்க. ஆனா வாட்ஸ்அப் காலத்துல இவ்வளவு வசதி. 2 டூல 2 கார் இருக்கு. அவன் சிரிக்கிற அவனுக்கே கேட்கல சார். எப்படி இருக்கு? என்ன அர்த்தம்? வசதிகள் பெருகிவிட்டது உங்க வாட்ஸ்அப் காலத்துல. ஆனா நிம்மதியில் குறைவு. சார் நாங்க என்ன சொல்றோம்? எங்க தாத்தா ஆண்ட்ராய்டு போட்டிருந்தாரு. ஆனா இன்னைக்கு நாங்க ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கோம் சார். நாங்க இது ஒன்றும் பெரியதாமா என்ன சார்? ஆனா உண்மையில யோசிச்சு பாருங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துல இப்ப இந்த ராமியப்பட்டி ஊருக்கு நான் எப்படி வந்தேன் சார்? எங்க கோவில்பட்டியில இருந்து ராமியப்பட்டிக்கு எப்படி வந்தேன்? கூகுள் சார். கூகுள் மேப். கோ 50 meters, go straight and turn right and turn left. அப்படி சொல்லிக்கிட்டே போகுது. 11 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கண்ணாடி திறந்து பார்க்கறேன் சுடுகாடுல. இது அவங்க டேர்ன் லெஃப்ட் சார். வெளிநாட்டுல இன்னைக்கு கணவர்கள் இன்னைக்கு ஆண்கள் எத்தனை பேர் வேலை பார்க்க போறாங்க யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே தன்னுடைய குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக வெளிநாட்டுல எத்தனை ஆண்கள் கஷ்டப்படுறாங்க. அத்தோடைய ஆண்களும் இந்த செல்போன், வாட்ஸ்அப், வீடியோ கால் இது மூலமா பார்த்துட்டாங்க. தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய மனைவியையும் பாக்குறாங்க. எப்பதான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பதான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. ஏன் மச்சான் 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 காசு மச்சானே, இந்த அழகு சிலை உன் மேலதான் ஆசை வச்சேனே. அப்படி
முடியுமா? நீங்க விவசாயம் நீங்க சொல்றீங்க, விவசாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா கூட, ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனைனா கூட ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணுது. எங்களுடைய செல்போன் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அத்துணை இளைஞர்களும் மெரினா கடற்கரையில ஒன்று கூடினார்களே, இதுதாங்க புரட்சி. நம்ம போய் மிருகவதை பண்றோம்னு சொன்னாங்க. கும்பிடுற சாமியை கூட தமிழன் எப்படி கும்பிட்டாங்க தெரியுமாங்க? பிள்ளையாரை சாணியாக பிடித்து முருகனை சேவல் கொடியில் அமர்த்தி, காளையை நந்தியாக அமர்த்தி, பசுவை கோமாதாவாக வணங்கி, சிங்கத்தை சக்தியின் வாகனமாக்கி, புலியை ஐயப்பனை நண்பனாக்கி, எருமையை யமனின் தேராக்கி, குரங்கை அனுமனாக கும்பிட்டு, நாயை கூட பைரவராக பார்த்து வரக்கூடிய சமுதாயம் தான் நம் தமிழ் சமுதாயம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல தான் சார் ஒன்று சேர்ந்தோம். இல்லன்னு சொல்ல முடியுமா? அந்த காலத்துல மருத்துவம் எப்படி இருந்துச்சு சார்? எதுக்கு எடுத்தாலும் இந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சுக்கரிச்சு ஊத்து ஒண்ணுதான் சொல்லுவாங்க. உண்மையில வாந்தி வருது பாட்டிட்டு சொல்லுங்க, சுக்கரிச்சு ஊத்து. வைத்தால போகுது, சுக்கரிச்சு ஊத்து. காய்ச்சல் இருக்குது, சுக்கரிச்சு ஊத்து. அவ்வளவுதான் சார் தெரியும். அதே போல திடீர்னு என் பேரை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். அப்படியா? சுக்கரிச்சு ஊத்து. அந்த கிளம்பி அரளி வரைச்சு ஊத்துங்க. ஒரு காலத்துல குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்தாதாங்க பிடிக்கும். இன்னைக்கு செல்லு கொடுத்தாதான் குழந்தைகளுக்கே பிடிக்குது அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல காலையில எந்திரிச்சோம்னா பல்லு தேய்ச்சோம், இன்னைக்கு பூரா செல்ல தேய்ச்சிட்டு இருப்போம்னா. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் வாட்ஸ்அப் குரூப்ல கால்ல பேசினாலும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எங்க காலத்துல பேசினாலும் சார் இந்த செல்போனை கண்டுபிடிச்சது யார் சார்? செல்போனை கண்டுபிடிச்சது ஊர்ல மாரிமுத்துன்னு ஒரு ஆள். என் செல்போன் தொலைஞ்சு வச்சு அவன் தான் கண்டுபிடிச்சான். கையை தட்டி விடுங்கப்பா. மாரிமுத்துக்கு தட்டாலும் ஒரு கையை தட்டி விடுங்கப்பா. இல்ல சார், செல்போனை கண்டுபிடிச்சது யாருன்னா மார்டின் கூப்பர். ஆனா அவரே என்ன ஒரு பேட்டி கொடுத்திருக்காருன்னா, அந்த செல்போனை 5 மணி நேரத்துக்கு மேலாக நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோடை விடுமுறையில தயவு செய்து குழந்தைகளுக்கு இந்த செல்போனை கொடுக்காம விவசாயம் பழக சொல்லிக் கொடுக்கலாம், தமிழ் பழக சொல்லிக் கொடுக்கலாம். நல்ல விஷயங்களை நம்ம பாட்டன் முப்பாட்டன் தாத்தன் பாட்டி சித்தப்பா சித்தி உறவுகள் வீட்டுக்கு அழைத்து செல்வோம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வாட்ஸ்அப் காலத்துல குழந்தைகளை சாப்பிட வைக்கனா கூட எங்களுக்கு மொபைல் தான் சார். ஆனா இந்த குழு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளவு பாருங்க பாட்டு பாடி ஆடி ஓடி இவ்வளவு விஷயம் தாடா காப்பி போய் கிடைச்சி எங்க கிட்டீங்கன்னு உங்க வாட்ஸ்அப் காலத்துல எவ்வளவு பக்கத்துல எங்களுக்கு. ஆனா உண்மையிலே சார் ஆதி காலத்துல நம்ம எல்லாமே அழகா சரியா செதுக்கி வச்ச மாதிரி சார். பழைய போட்ட துண்டா ஒரு 20 வருஷமா கீழே இறங்கல பாருங்க, அவ்வளவு அழைக்கு அவங்க நினைக்காங்க. ஹலோ 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 கை வைக்கிறது ஹலோ 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 டெஸ்டிங் ஹலோ ஹலோ சிவாண்டு சிவன மருந்து எல்லோ சிவமாதம் ஜரமிட்டு கொண்டு மருந்து எல்லோ மும்மாதம் ஜரமிட்டு சரணாதரணமில்லாய ராமி மட்டிக்காரி ஆத்தாமகனாயே நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழு கண்ணி ஏழு தெய்வ கண்ணிய சற்று அடலாட கண்ணிய அங்கே சண்டி முட்டி சாப்பிட்டு வர இன்னும் யாருக்காரு உப்பிடாது மகேஸ்வரி தாயே. இன்னைக்கு ராமை படிச்சாங்கல்லாம் இடிச்சாங்க, ஒரு விளக்கு ஓட்டாங்க, ஒரு பிடி நூறு. இன்னைக்கு மண்ண பக்கத்தவளா மதுக்கரைக்கும் செல்லாண்டி பூமி வந்து பதுக்கல்ல போட்டு நாடு பகுந்த நட்டாத்து பூசக்கொள்ள எங்க பெரியாண்டி அம்மா அம்மா உடுக்க எடுத்தவளா உத்தராட்சம் போட்டவளா அம்மா எடுத்தவளா மரபசிவத்தினியா அம்மா பாம்படல நாயகியா கூப்பு தலைக்கிறேன் ஏழை கட்டிகளா சட்டேடு கட்டிகளா கொண்ட முடியவத்து கூட்ட கலரியிலே ஓடி ஆடி வர வேணும் அம்மா. ஆத்தாவனுக்கு ஆத்துல தலைமுழுக இறக்கு வந்து நேர்மனு குளத்துல தலைமுழுக கொடி பாசம் என்ன அங்கே ஆத்தரையே முத்தரட்சியா ஊத்து தலைமுழுகி எங்க 18ஆம் மணிக்கு இருப்பேன் என்ன விதமாடி வராடினே அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா கையால் அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா கையால் அல்லை கட்டுமா
ஊரு நல்ல மக்கள். உண்மையாலுமே நான் சொல்றேன், 4 பேருக்கு முதல் நல்லா கைதட்டு கொடுங்க. போட்டாக்காடு சுரேஷ், விக்னேஷ், பிரபு, பாண்டியன், இந்த 4 பேருமே இந்த 1.5 மாசமா அவன் பொண்டாட்டிட்டு பேசுறத விட என்கிட்ட கொடுத்து பேசுறாங்க. அந்த போட்டா கடைக்கார தூங்கவே விட மாட்டேன். மாமா நல்லா பண்ணிடணும், மாமா நல்லா பெரியணும், அண்ணா நல்லா பண்ணிடணும், அவையில கூட்டிட்டு வரணும், இவையில கூட்டிட்டு வரணும். உண்மையாலுமே இன்னும் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. அவங்க மனசுல நினைச்சு எப்படி நல்ல நிகழ்ச்சியை நம்ம ராமையம்பட்டியில் நடத்தோம்னு ஆசைப்பட்டாங்களோ அதேபடியா இன்னைக்கு மாறி தாயி இந்த மண்ணில் நம்மளை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நடுவரவர்களே, நல்ல ஊரு நல்ல மக்கள். உண்மையாலுமே நான் ரொம்ப பெருமையோடு சந்தோஷமா நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6000 மேடைகளுக்கு மேல பேசியாச்சு. 24 வருஷமா பட்டிமன்ற மேடையில பேசுறோம். ஆனா எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா விருந்தோம்பல், அந்த பண்பாடு. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே விவசாய பெருங்குடி மக்கள். அதனால அந்த பழக்க வழக்கம் மாறாத விருந்தோம்பல் இருக்குன்னு சொன்னா எங்க வயவெளி காலம் சொல்லிக் கொடுத்த பண்பாட்டை இன்னைக்கு ராமையம்பட்டிக்குள்ள கடைபிடிக்கிறார்கள் சொன்னா அதுக்கு காரணம் நல்ல பெற்றவர்கள் நல்ல பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு இந்த மண்ணும் இந்த மக்களும் இவ்வளவு அற்புதமா வாழ்றாங்க. எங்கிருந்து குடிச்சாதீங்க போனீங்க ஆளை சைசி பாருங்க. உனக்கு 10 ரூபாய்க்கு சாவரம் பண்ற காசு இல்லை உனக்கல்ல. இது பாரு, 1 ரூபா ஊதுவத்திய 1 ரூபாய்க்கு கூட விற்காத. ஆமா மேடா, அது என்ன மாதிரி செவத்துல அடிக்கிற புருஷனை காது மாட்டீங்க. இத்தனை சப்பாத்தி ஒரு தங்கத்துல வாங்கி கண்ணன் எடுத்து கூட்டி வச்சுக்கிறேன். இது ஒரு பூரா கண்ணு வச்ச சேர. என்ன கொடுமை அந்த காலத்துல, மாங்கட்ட காலத்துல. அந்த காலத்துல எங்க அப்பத்தால சாய்க்கிட்டு போடல. காலையில நம்ம தோத்து புழு தண்ணி இடுப்புல புள்ளை வச்சு ரோட்ல நடந்து போனா ரோட்ல வரையில கையெடுத்து கும்பிட்ட கலாச்சாரம் எங்களுடைய வயல்வெளி கலாச்சாரம். இன்னைக்கு சாய்க்கிட்டு போறீங்க போடு வாண்டான்னு சொல்றேன். அதுல கண்ணு மண்ணு மணல் எதெல்லாம் பறிக்கணுமோ எல்லாத்தையும் பறிக்கிறேன். பங்குனி மாசம் 17ஆம் தேதி எங்க ஊர்ல மாரியாத்தா மம்மி என் பொண்டாட்டி மாமா எனக்கு சாக்கிட்டு தைச்சு வந்து கொடுங்க. சரி கொண்டா தைச்சு தாருமே. சேலை எடுத்தது இளம்பண்ணியில் 850 ரூபாய்க்கா. நிசா தைச்சுல சாக்கிட்டுக்கு எவ்வளவு கேட்ட 3500 ரூபாய். ஆரி ஒருக்க ஆரி அதே சொல்லுங்க. 3500 ரூபாய் நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு கொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவாங்க. சரிட்டு கடையில வந்து கொடுத்தேன். ஏன்னா சேலையே 850 ரூபாய், எனக்கு 3500 ரூபாய் கேட்கறீங்க. இல்ல அக்கா சன்னலு கதவை வைக்க சொல்லிட்டு ஆசாரி கோழி 1500 ரூபாய் கேட்கறாங்க. கொத்தனார் கோழி 800 ரூபாய் கேட்கறாங்க. 2 கோழி 300 தான். சரி கொடுத்து வந்தேன். வெடிஞ்சா பொங்கல் அங்க எங்க ஊர்ல காலையில வழக்கம் எடுக்கிறது 4 மணிக்கு. அவன் ராத்திரி 9 மணிக்கு கூட சாக்கிட்டு கொடுத்தேன். 4 சாக்கிட்டு போட்டு வந்து ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி நான் தான் ஓனர். 15 வருஷமா இருந்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி நான் தான் கட்டி அழுகிறேன். எங்கிட்ட போட்டு வந்து காமிக்க இப்ப சாக்கிட்டு போட்டு வருவான். நானும் ஆசையா போறேன் வந்துருக்கிறேன். இவன் கண்ணைக்கு சிரம கை முடிச்ச மாதிரி சாக்கிட்டு குடிச்சிட்டு முந்தானி எடுத்து போய் போதிட்டு வந்தான். எனக்கு எக்கச்ச கோபம் ஏறாலாம். 3500 ரூபாய் செலவு பண்ணி சாய்க்கிட்டு சண்டல் வச்சு சாய்க்கிட்டு போயிருக்காரு. மானக்கிட்ட கலவை எடுத்துக்கலாம் மூடிக்கிறாங்க. மாவடிச்சு போட்டது உடம்பு ஓரமா போட்டுருந்தாளா இது துப்பா ஒண்ணு முதுகுல இடத்துல எண்ணெய் இடிக்கிறீங்க. கொள்ளை போய் எண்ணெய்க்கு வந்தவனே சண்டல் எங்க வைக்க முன்ன பண்ண சேர்த்து சுடுகாட்டு. நாம எவ சண்டலையும் பார்த்ததில்லை. எங்கடா வைக்கணும் அறிவு கட்டவனே சண்டலை முதுகுல வைக்கணும். அந்த மானக்கட்டனையும் மாற்றி வச்சுருக்காங்க. நான் சாய்க்க தூக்கிட்டு ஓடணும் அவங்கிட்ட. குமார் கைது சண்டல் வேற கடை இருக்காம நீ மாற்றி வச்சுட்டியா? அப்படி மாற்றி வச்சுட்டு அப்படி மாற்றி வச்சா தொலைச்சது. அது எங்க மாதிரி தொலை நான் உடம்பு சொல்லுவோம். வாஸ்து சாஸ்திரப்படி சண்டல் அங்கதான் இருக்கணும். போப்படி இதுக்கு பேரு பண்பாடு. இதுக்கு விளக்கம் கேட்கறது 2 பொம்பளை ஏறி வந்துருக்கிறீங்க. அதை விட கொடுமை கேட்ட கொண்டாட்டி சாக்கிட்டு 2 நாடாவ கட்டி தொங்கிட்டு 2 குண்டை தொங்கிட்டு இருந்தா நடந்து போற டும்முக்கு 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 நான் சாக்கிட்டு நாடா தொங்குங்க. உடைய அவசர நாடா வச்சு சாக்கிட்ட நாடா இந்த நாடா கண்ட நாடா செய்ய போச்சுக்கிறாங்க. இந்த காலம் நல்ல காலம் நீங்க பேசலாம முதல்ல
நாட்டு அதுதான் நாட்டுன்னு தான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த துமுக்கு துமுக்கு உடலழகை ஊருமிச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இருப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடலழகை ஊருமிச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இருப்பு தெரிய மாட்டக்கூடாது. உதட்டுக்கு மேல் சிவப்பு சாய பூசக்கூடாது, மேல் புலவடிக்கே ஏற்ற பண்பையும் மாற்றக்கூடாது. அதுக்கு இழுப்படுத்தா இந்த வேணும் இங்கிலீஷ் படித்தால் இந்த தமிழ்நாட்டிலே பின்பற்றா இந்த வேணும் பொம்பளை. இந்த காலத்திலே முதல் பொம்பளை பிள்ளைங்க வளர்த்துறமா நான் கேட்கிறேன். ஆம்பளை போட துணி பூரா பட்டுக்குள்ள போடுறேன், ஆம்பளை போடுற டவுசர் பட்டுக்குள்ள போடுறேன், ஆம்பளை போடுற பேண்ட பொட்டுக்குள்ள போடுறான், ஆம்பளை போடுற பனியில பொட்டுக்குள்ள போடுறாளே. என்னைக்காவது ஆம்பளை பையன்வோ பொம்பளை போட சுடிதார் போட ஆசைப்பட்டாங்களா? ஆசைப்பட்டீங்களா? ஐயா ஒரு நிமிஷம் எங்க அணியை பாருங்க ப்ரௌசர். இல்ல என்னைக்காவது ஆம்பளை பையன்வோ பொம்பளை போட நைட்டி போட ஆசைப்பட்டாங்களா? இல்ல என்னைக்காவது பொம்பளை போட லெக்கின்ஸ் தான் போட ஆசைப்பட்டாங்க? ஏன்டா தெரிஞ்சு நீங்க போட முடியாது எனக்கு லெக்கின்ஸ் போட்டேன், நல்லா தூக்கு பகரா இருப்பேன், சுடுகாட்டு பேய் மாதிரி இருப்பேன். எப்படி இருப்பேன்? அது என்ன தச்சுட்டு போடுறாங்களா இல்ல அளவெடுத்து தைக்கிறாங்கன்னு தெரியல. அந்த கருமத்தை போட்டா கோடையில் போட்டுக்கிறாங்க, அதை கழுத்து போது பார்த்தா அந்த ஆட்டுல குடலூர் மாதிரி போட்டு எதுக்கு அப்படி கஷ்டப்பட்டு வேற துணி போட சொல்றாங்க. ஒரு நல்ல துணி மாதிரி போட்டாங்க ஒப்பரோட்டு போது மொழி போவேன் நான் கேட்கிறேன். மசக்காளி காரக்காளி அதுங்களோடு இந்த பொட்டப்படையில சுடிதார் போடுறாங்க, பெத்த ஆயாமாருக்கும் போடுவோம். ஆடை சுதந்திரம் இந்த காலத்துல இருக்குது. அந்த சுடிதார் மேல இப்படி போடுறாங்க, அது என்னது? வந்த புதுசுல எல்லாம் இப்படித்தான் போட்டு இருந்ததுவோம். காலம் செல்ல செல்ல அல்ல வடக்கிறது தமிழ்நாட்டுல நடிகை 10 ரூபாய் போய் எல்லாம் பம்பாய் டெல்லிக்கு கூட்டிட்டு அல்ல அவளுங்களை பார்த்து பார்த்து நம்ம மொபைலையும் பழகிட்டாங்க. இல்ல டபுள் சைடு போட்டவங்க சிங்கிள் சைடு போட்டான். இப்போ 2025 ஆகி போச்சா அல்ல கழட்டி மூட்டியே ஓட்டு வந்தான். ஒண்ணு வர அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் அப்படி பார்த்தேன், அவனை நீ இப்படி பார்த்தேன், அப்படி பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நாமளாம் பாக்குறோம், நீ காட்டுற நாங்க பாக்க. இந்த காலத்துல நம்ம ஒட்ட பிள்ளை எனக்கு புள்ள பிறந்தா அவளுக்கு 50 வயசு ஆனாலும் எனக்கு குழந்தை. ஐயா ஒரு நிமிஷம், உங்களுக்கு பிள்ளை பிறகு வாய்ப்பு கிடையாது, உங்க மனைவிக்கு தான். நான் எல்லாமே பிறகு ஒத்துக்கிறேன், 2 கழிச்சு மதுரை விகிதம் தானே. நான் எதோ பேசி மறந்துட்டேன். நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு எத்தனை வயசானாலும் அது குழந்தை. ஆனா அடுத்தவங்க என்ன இப்படி இருக்குமா? அப்ப ஒரு பொட்ட பிள்ளைகளுக்காவட்டு ஆம்பளை பசங்க துணிமணி எப்படி போற சொல்லி கொடுத்துருக்கியா? அந்த காலத்துல பள்ளிக்கூடம் போவே மலைப்பாளையம் பள்ளிக்கூடம் போவே டவுசர் கிழிச்சு போச்சுன்னா அப்பதான் ஊசி போட்டு தச்சு கொடுப்பா. ஆனா ஓட்ட டவுசர் போட்டு போட என்னப்பா 4 பேர் இருந்தா. இன்னைக்கு என் பையன் ஒரு பேண்ட் எடுத்துக்கிறாங்க 2850 ரூபாய். இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை, என்ற ஓட்டை. இது பேச இந்த பிச்சைக்கார துணிக்கார 2800 ரூபாய். பிச்சைக்காரன் கூட 4 லட்சம் எடுத்து போட்டேன். அப்புறம் இந்த பசங்க மசுர் வெட்டுற அழக பார்க்க இந்த காலத்துல சுத்தி நாய் நக்க மாதிரியே வெட்டிப்பாரு. என்னடா கேட்டா இதுதான் அட்டாக்க பிடிக்கும். அப்புறம் பாக்குற 4 மசுர் போட்டு சாயம் வச்சிருக்குது. இது என்ன இதுதான் ஸ்னேக். அப்புறம் பாக்குறேன் ஒரு பக்கம் சேர்த்து ஒரு பக்கம் எடுத்துட்டு என்னடா இதுதான் அக்கப்போர் கட்டுங்க. இன்னொருத்தர பாக்குறேன் 4 கோட் போட்டுருக்கேன். இது என்னடா இது பைபாஸ் ரோடு அழுதி சொல்லாதரா கவர்மெண்ட் காதல கட்ட இதுலயுமே டோல்கேட் வச்சிருந்தாங்க. நடுவர்களை ஒரு துணிமணி போடுறது ஒழுக்கம் இல்லை, ஒரு மசுறு வெட்டுறது ஒழுக்கம் இல்லை. முதல் பெரியவங்க மதிக்கிறாங்க, உறவுகளை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த காலத்துல கேட்கிறேன் பள்ளிக்கூடத்து லீவு நாங்கெல்லாம் வயல்வெளி காலத்துல பள்ளிக்கூடம் லீவ் விட்டா அப்பிச்சு விடு, அமுத்து விடு, சின்னப்பிச்சு விடு, பெரியச்சு விடு, மாமன் விடு, சித்தப்பன் விடு, பேர் போனவே இல்லையாக்கா? எல்லாரும் போனோம்ல. இந்த காலத்துல 6000 பிள்ளைங்க அனுப்புறாங்களா சம்மர் கோச்சிங் கிளாஸ். 10ஆம் வகுப்பு கொடுக்குறேன், 1 வருஷமா கொடுக்காரு சம்மர் கோச்சிங் கிளாஸ். எல்லாம் அனுப்ப வேண்டியது. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன், somebody is come அப்படின்னு ஓடிட்டேன். யாரு சம்படி? சித்தப்பனா, பெரியப்பனா, மாமனா, உறவுகளை சொல்லி வளர்த்துறது இல்ல. எல்லாரும் அங்கிள் வந்திருக்கிறாங்க, தண்ணி கொண்டு வந்து கொடு. சித்தப்பனும் அங்கிள்,
மாமனும் அங்கிள். அப்ப நீ என்ன முறை வச்சு வளர்த்துறீங்க இந்த காலத்துல? முறை கட்ட போய் கேட்கிறேன் நானு. நடுவர்களே, அந்த காலத்துல படிப்பு இல்லைங்க, பண்பாடு இருந்தது. அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் என்ற நாகரீகம் இருந்தது. அவங்கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ, அவனை மதித்து வாழ்ந்த காலம் எங்களுடைய இப்ப அப்படியா? ஒரு காலத்துல எல்லாம் வயசுக்கு மரியாதை கொடுத்தாங்க. மாமன் வந்துக்கிறாங்க, பெரியப்பு வந்துக்கிறாங்க, சித்தப்பா வந்துக்கிறாங்க, அப்பா வந்துக்கிறாங்க, எந்திரிச்சு மரியாதை கொடுத்தாங்க. இப்ப எல்லாம் வயதுக்கு மரியாதை இல்லை, வசதிக்கு தான் மரியாதை. அதுக்கு ரொம்ப சங்கிலி ஓட்டு வந்தா அக்கா வந்தீங்களா, பத்திரிக்கை வச்சுட்டு போட்டாங்க. அக்கா வந்தீங்களா, ஏங்க எப்படி உங்களுக்கு கண்ணு உங்களுக்கு தெரியாதா? இந்த சின்ன சகலப்பாடியோட அக்கா பிள்ளைய அனுமதியத்தை கொடுத்து அவங்க ஒன்னொட்டு மாம் பேச்சு 600 கட்டி கொடுத்துங்களா? அவங்க மாம் பிள்ளையோட அக்கா பேர போட்டாட்டியோட ஒன்னொட்டு சித்தப்பன் பையனோட மாம் மருமகனுக்கா ஒண்ணு ஏன் ஒண்ணு கழுத்துல சங்கிலி, கையில பிரேஸ்லெட், இன்னோவா கார். இதே கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அவன் கொண்டாட்டி வட்டச்சாரத்தை கட்டிட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டா ஏறி எடுத்துக்கிட்டு போறாங்க. என்ன காலம் இந்த மானகட்ட காலம் கேட்கிறேன். கல்யாணம் இன்னைக்கு எப்படி நடக்குது? எங்க காலத்துல எல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம். சொந்தக்கார பார்த்து கல்யாணம் வச்சு வைப்பேன். கல்யாண வீட்டுல போட்ட பிள்ளை எல்லாம் ஓடி ஆடி வேலை செய்ய உங்களுக்கு அருமையான சோடி ஒண்ணு இருக்குது. அந்த பையன் பார்த்து முடிச்சுள்ள பெரியவர்கள் நிச்சயிக்கப்பட்டு பெரியவர்களால் திருமணம் முடிக்கப்பட்டது. இப்ப இந்த புரோக்கர்னு ஒருத்தர் வரானா, 6 ஆள் பிள்ளை பத்தையோ பையன் ஜாதகத்து வாங்கணும்னு பையன் என்ன வச்சிருக்கிற, என்ன தொழில் பாக்குற, எவ்வளவு சம்பாதிக்கிற, அதான் கேக்குறாங்க. எத்தனை கோடி, எனக்கு இத்தனை கோடி, உனக்கு அத்தனை கோடி, செத்தாட்டா 2 கோடி. கோடி ஏதோ பேசுற, குரோர் கணக்கு, லட்சக்கணக்கில் பலன் முடிச்சு போச்சு. 30 crores, 40 crores. மூதேவி முண்டை செத்து போனீங்க 6 அடி தாண்டா மண்ணுல. கோடி கோடி சம்பாதிச்சு வச்சு நீ இடத்த கொண்டு போன இந்த வாட்ஸ்அப் காலத்துல, வயல்வெளி காலத்துல செத்து இளவாய் போச்சுன்னா 4 நாளைக்கு யாரும் ஊருக்குள்ள சோறாங்க மாட்டாங்க. அவன் துக்கத்தை தன் துக்கமா எடுத்து கொண்டாடுறதுக்கு வயல்வெளி காலம். இப்ப செத்து போயிட்டா ஸ்டேட்டஸ் RIP, அவ்வளவுதான். ஒரு ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்கு முடியாது. காத்தால கக்கூசுல போயிட்டு சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல நேற்று காட்டா வரேன். அங்க உள்ள கொண்டு மருதமலை மாமடியே ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டே திருச்சி பஸ் ஸ்டாண்ட் கட்டண கழிப்பிற்கு அப்படியே டோரை திறந்து அப்படியே உட்கார்ந்தான். ஹலோ, ஆள் இருக்கு, ஏற்கனவே உட்கார்ந்து இருக்க மேல உட்காந்து திடீர்னு ஒரு ஒரே நகைச்சுதான். அப்புறம் சரி நல்லா தான் இருக்கு உட்காந்துட்டேன். பாக்கு வந்தால கொண்டு போய் பக்கு வம்மா கூப்பிட்டு பக்கு வம்மா கூப்பிட்டு கல்யாண மண்டபத்துல வரவேற்பு ஆரம்பிப்பாங்க. வரிசையா பங்காளி முன்னாடி நிற்பாங்க. மாப்பிள்ளை பங்காளி, பொண்ணோட்டு பங்காளி நிற்பாங்களா? அன்னைக்கு அரூர் மண்டபத்துல பொங்கு மண்டபத்துல பாக்குறேன். வரிசையா கேரளா காரியம் கொண்டு நிறுத்திருந்தாங்க. பங்காளி முன்னாடி எங்கடா போனாங்க? ஏதோ கேரளா காரி நிறுத்திக்கிறீங்க. எங்க பங்காளி முன்னாடியில கரையும் அந்தஸ்து இல்லாத இருக்கிறாங்க. ஒரே சைஸா கடை நிறுத்திக்க பாத்தியா? அவ வரு வரு இறுக்கி இருக்கிக்கிறான். பரவாயில்ல, அவன் போட்டாட்டி நம்மளுக்கு இருக்கு சொல்றாங்க அப்படின்னு பொண்ணு கிட்ட போனேன். என் பொண்டாட்டி மாசார பிடிச்சிருக்கு. இங்க வாடா மாப்பிள்ள, அங்க எங்க வரீங்க? அவன் இறுக்கி இருக்கிட்டு வா. வீட்டுக்கு போய் எப்படி இருக்கிறப்ப நடுவரவர்கள் அதை விட கொடுமையா தெரியுமா? இந்த கேமரா கார் போட்ட மாட்டாங்க. எங்க இருக்கிறாங்க சுதேசன் குருமமே தான் பண்றாங்க. முன்னாடி கல்யாணம்னா வயிறு
அந்த லேசர் கண்ணில் பட்டுட்டா கண்ணுக்கு ஆகாதுன்னு போட்டோ போட மாட்டாங்க. அந்த கால வயசான பப்படமா போட்டோ கல்யாணம் போட்டோ இருக்கிறவர்கள் 1 2 அதுவும் வீட்டுக்கு தெரியாத எடுக்கும். இப்ப ரோடு பார்க்க இந்த போட்டு ஆபரேட் பண்றேன் அது வேற காத்து புஷ் அடிச்சுட்டு வந்தா மாப்பிள போட்டு மேக்கப் மாத்தி ஊற காட்டு பொண்ணு போட்டு மேக்கப். அப்புறம் இது கல்யாணத்துல எடுக்கிறத கூட தப்பு இல்லையா, அவுட்டோர் ஷூட்டிங் கொண்டு கூட்டிட்டு சேலத்துல கூட்டிட்டு போய் சேவூர் அந்த பையன் 47 மாடு வச்சு கறவையை பண்ணுது. நல்ல பையன் ஒழுக்கமான 13 ஏக்கர் பூமி. அவனுக்கு 34 வருஷம். எங்கேயோ சுத்தி அங்கேயோ சுத்தி பக்கத்துல தட்டுக்கார பழத்துல புள்ளை பிடிச்சிட்டேன். கம்மன் இருக்கலாம் இந்த புள்ளக்காரி நம்ம அவுட்டர் ஷூட்டிங் போலாம் அவுட்டர் ஷூட்டிங் போலாம் விருக்கடி பால் கறக்கிறதா அவுட்டர் ஷூட்டிங். சரி போலாம் அப்படின்னு போய் ஊட்டி போயிட்டாங்க. அவன் போட்டோ எடுக்க வந்தவன் தமிழ்நாட்டுக்காரங்க போட்டோ செடியா இருக்க மாட்டாங்கன்னா கேரளாவில் தான் புக் பண்ணி விட்டேன். அந்த மலையாளத்தை வந்து இப்படி கட்டி குடி கல்யாணத்துக்கு முன்ன அப்படி கட்டி குடின்னு இருக்கிறேன். பால் கறக்கிறவனுக்கு என்ன தெரியும் அவன் சொல்லிக்கிறான் இருந்து கட்டி பிடிச்சி காமிக்கிறது. அவன் போய் பிள்ளை இப்படி தூக்கி அப்படி தூக்கி இப்படி சாய் வச்சு இப்படி குப்பப்பாடு வச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. போட்டோ எடுத்துட்டு இறங்கி மாப்பிள கூட வராத பொண்ணு கேரளாக்காரங்க போய் அப்படி போயிட்டான். நீங்க ஒரு 2000 பத்திரிக்கை அடிச்சு மாட்டோம் சும்மா. என்ன காலம் இந்த காலம் நடுவர்களே. அந்த காலத்துல பெண்களை எப்படி மதிச்சு தெரியுமா? குங்குமச்சிலையே குடும்பத்து இலங்கே புலமகளே வருக எங்கள் கோயில் வாழும் காவல் தெய்வம் கண்ணையிலே வருக மங்கைய கண்ணி மங்கள செல்வி மணமகளே வருக பால் நீரும் மலமராடும் உணவுடனே வருக. அப்படி குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே நம்ம போட்ட பிள்ளைங்க. இந்த காலத்துல என்ன பாட்டு போட்டு பாடா போறீங்க? ஒருத்த போட்டுக்கிறேன் ஏ கட்ட 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 நாட்டு கட்ட ஒருத்த நாட்டு கட்டினா இன்னொருத்த கிட்ட நெருங்கி வாடி கல்லா கட்ட ஓட்டம் இன்னொருத்த கல்லா கட்டினா இன்னொருத்த முசு கட்ட தொடப்பு கட்டி கொண்டு அடிச்சு 3000 கோடிக்கு படம் எடுக்கிறாங்க ஆடி வீட்டுல. 300 கோடிக்கு படம் எடுக்கிற கோழி வீட்டுல அந்த நடிக்கிற பொட்ட பிள்ளைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுல கட்சி தக்க மாட்டீங்க சாதிக்க போறீங்க. நடுவர்களே அந்த காலத்துல பாடல்கள் எல்லாம் பாடல்களாக அல்ல மக்களுக்கான பாடல்களாக இருந்ததுங்க. அண்ணாந்து பாக்குற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை குடிச கட்டி பொன்னான உலகத்து பெயர் கட்டா இந்த பூமி சீரிக்கும் அத்தன் காலி சீரிக்கும் நெஞ்சம் உண்டு என்று உண்டு ஒரு ராஜா நேரம் மாறு காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போது ராஜா நீ ஆத்து வெள்ளம் போல் எடுத்து ஓடு ராஜா ஏன் நடராஜா ஏன் நடராஜா. அப்படி ஏழைக்கு பணக்காரனுக்கு வித்தியாசம் இருக்கக்கூடாதா? எல்லா மக்களும் ஒரு மக்கள்ங்கிற பண்பாடு அந்த காலத்துல இருந்ததுங்க. ஆனா இந்த காலம் அப்படியாங்க இருக்குது. படிச்சுட்டோம் பண்ணுது படிச்ச பசங்க படிப்பு என்னங்க சொல்லி கொடுக்கணும்? ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். படிப்பு என்னத்தை சொல்லி கொடுக்கணும்? நேர்மை சொல்லி கொடுக்கணும். அன்னைக்கு வெறும் 14% கல்வியறிவு இருந்த போது மக்கள் நேர்மையோடு ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு 90% கல்வியறிவு இருக்குதுங்க. ஆனா பிராடு பித்தலாட்டம் வேட்பாரித்தனம் மொழிமாரித்தனம் முடிச்செடுத்தனம் அதுதான் இந்த காலத்துல படிச்ச வாக்கியாண்டு புள்ள கை பிடிச்சி கூட்டிட்டு போறேன். படிச்ச அதிகாரிங்க லஞ்சம் வாங்குறேன். படிச்ச அதிகாரிங்க கை வைத்து போடுற காசு வாங்குறேன். அப்போ கல்வி இந்த காலத்துல எப்படி எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி கொடுக்குது. ஆனா அந்த காலத்துல கல்வி ஒழுக்கத்தை மட்டும்தாங்க சொல்லி கொடுத்தது. அதனாலதான் வயல்வெளி காலம் என்பது மறக்க முடியாத பொற்காலமா இன்னைக்கு இருக்குது. எங்க அப்பத்தால அந்த காலத்துல 16 முள்ள பெத்தான். ஏங்க அப்பா என்ன வேலைதான் தாத்தா? அந்த வேலைதான் தாத்தா. ஆளை பார்த்தா குடியாட ஓட்டு வேற என்ன வேலை? பொழுதுக்கு வயக்காட்டு ஓட்டுவேன் கிளம்பி பொழுது தான் கிளம்பி ஓட்டுவேன் லட்சுமியோ அவ்வளவுதான். மாடு கண்டு போடுறது வருஷம் ஒழித்து நெட்டித்து மாடு வருஷத்து மாடுப்பாங்க. வருஷத்து மாடுனா ஒரு வருஷம் கட்டு போடும். நெட்டித்து மாடுனா வருஷம் கட்டு போடும். எங்க ஆயா நெட்டித்து வருஷ
வருஷமான சித்திரை வயசு புள்ள பெற்றுப்பா. ஏன்னா அந்த காலத்துல புள்ள பெற்ற செலவில்லை. 2 வெத்தல் 2 வட்டப்பாக்கு 6 நம்பர் பிறக்க போயில கலைமன் போதால போட்ட கொடுத்தா டாக்டர் போய் சோவல். 6 படி விளக்கடை 1 படி சுடுதண்ணி இருந்தா மெடிசன் போய் சோவல். அந்த காலத்துல எங்க இல்ல வீட்டுல புள்ள பார்த்தாங்க. விட்டத்துல கவர் கட்டி தொங்க இருக்கு. அதுக்கு பேர விட்டத்தோடு பேர் மாத்து வழி பட்டு இருந்தாங்க. பிரசவம் வழிங்க அதே நம்ம சுப்பாயாளுக்கு மாத்து வழி பட்டு ஓடியா அடி போய் வெந்தடி போய் வழக்கறி எடுத்து பார்க்க மறந்து வச்சு. அந்த காலத்துல அப்படி புள்ள பார்த்தாங்க. இப்போ 10 நாள் தள்ளி போற புரிச்சுக்கிட்டே ஏன் சிரிக்கிற நீங்க அவன் எவனுக்கு தெரியாதா? அதோடு விடுறதில்ல. முதல் மாசம் செக்கப் சேலத்தை கூட்டிட்டு போய் 17,000 கட்ட சொல்றான் நர்ஸ். எதுக்கு? 10 செக்கப் வந்தேன். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. டாக்டர் சொல்றா டோக்கன் நம்பர் 12 கம். இப்போ மெசேஜ் செக் பண்ண பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மகை முத்து, நீங்க அப்பா அப்படியே வந்து ஒரு நேரத்துல உங்க புக்காரியா தீட்டா ஒரு நகைச்சுவை சொன்னா ரசிக்கலாம். வாட்ஸ்அப் கால் அப்படித்தான் இருக்குது. எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ். அப்புறம் என்ன தெரிஞ்சு போச்சு? எதுக்கு அப்ப இதுல வந்து எங்க தாத்தா வந்து 5 வருஷத்துக்கு 6 குழந்தை. எனக்கு ஆச்சரியம். நான் கால் கொண்டு எடுத்து அடிச்சு பாக்குறேன். கேட்டேன் எப்படி தாத்தா 5 வருஷத்துல 6 குழந்தை? அவர் வழக்கு சொன்னார் பாருங்க. டேய், ஒவ்வொரு வருஷத்துல 2 மாசம் மிஞ்சதுல 10 மாசம் போக 5 மாசம் ஆகிருந்தா 10, அதுக்கு ஒரு குழந்தை. ஒரு மில்லி டைம் கூட சனிமா லெஸ் பண்ணாம சிலவைய போட்டு பந்து மாதிரி விளையாண்டு பக்கத்தவனே ஒரே சிரிப்பில் முடிச்சிட்டீங்க. 3வது மாசம் ஒரு ஸ்கேன். டாக்டர் அம்மா எம்டி படிச்சுமா அவளுக்கு தெரியும். பாஸ்போர்ட் ஒர்க்கருக்கு என்ன தெரியும்? கொண்டு உட்கார வச்சு 7,500 பணம் கட்டிக்குது. வகுத்துல விளக்கணியாட்டு தொடச்சு விச்சோட்டு மிஷின் எடுத்து வைக்கிறாங்க. மிஸ்டர் குமார் பாருங்க, பேபி ஃபங்க்ஷன் ஆகுதா? தெரியல பொண்டாட்டி குத்துவா. புள்ள பக்கம் நினைப்பு புள்ளை ஓடுற தெரியலையா? 7வது மாசம் ஒரு ஸ்கேன். மிஸ்டர் குமார் பாருங்க, பேபி அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதா? 7 மாதத்துல அச்சோடு பேப்பர் கண்ணாடி சோடு கண்ணு தெரியுமா, கால் தெரியுமா, மூக்கு தெரியுமா, எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும். இந்த 9வது மாசம் ஸ்கேன் தான் பெரிய ஸ்கேன். அதுக்கப்புறம் ஸ்கேன் இல்லை. அந்த ஸ்கேன் முடிச்சு டாக்டர் அம்மா கண்ணாடி கழட்டிட்டு சர்டிபிகேட் இப்படி பார்த்துட்டு வச்சாங்கன்னா சுகப்பிரசவம் 17,000-18,000 முடிஞ்சது. கண்ணாடி போட்டு ரிப்போர்ட் இப்படி திருப்பினாங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய். அதுக்கு சொல்லு உள்ள கொடி சுத்தி கிடக்குது, குழந்தை குப்பரை கிடக்குது. ஏமா 7 மாசம் வரைக்கும் ஆடுது ஓடுது, கண்ணுக்குள்ள தட்டி கொடுத்துட்டான். கொடி சுத்தி கிடக்குது. இவன் கேட்டுக்கிறேன், ஏன் மேடம் என்ன கலர் கொடின்னு பாருங்க. நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், அவன் ஒரு கட்சி கொடியோட வரத்தாங்க. குடும்பத்தில் சண்டை வந்தாங்க. நடுவரவர்களே, இன்னைக்கு புள்ளப்பக்கத்துல இருந்து, படிப்புல இருந்து, பண்பாட்டில இருந்து எல்லாமே சிறந்து விளந்தது எங்களுடைய வயல்வெளி காலமுங்க. இந்த 10 தோல் ஓட்டு 24 வருஷம் ஆகுது. 24 வருஷமா நான் மேடையில பேசுற வாழ்க்கை விவசாயி வளர்ற விவசாயி. அவனு வளர்றது நானும் வளர்றது. எப்படி வளர்றது? இதெல்லாம் கட்டிச்சோத்துலயே பெருச்சாலி வச்சிருக்கிறேன். ஆறாவது ஒரு பால் போராட்டம் பண்ண வாங்கடா சேலத்துக்கடை எல்லாம் காத்தால 10 மணிக்கு பார்த்தா 10,000 பேர் இருக்கிறேன். மத்தியானம் 3 மணிக்கு 13 பேர் இருக்கிறேன். எல்லாம் பால்கார் கூடியிருந்தாங்க. ஒரு 4 நாள் மனசு வந்து கட்டி குட்டி குடிச்சிட்டு போன அந்த பால் விட்டுருப்போமா, இந்த கடைசி சொட்டு உழுத வரைக்கும் காவல் ஓட்டு குஞ்சாங்க. வருமா வராது. பழைய மாடு கறந்தாலும் கண்ணு மேல வராது, தெரிஞ்சுக்க. அன்னைக்கெல்லாம் மாடுகளை நாட்டு மாடு வளர்க்கிறாங்க. இன்னைக்கு பூரா பட்டி மாடு. காலேஜ் மாடு எந்த காலேஜ் போய் டிகிரி போயிட்டு வந்து எனக்கு நேரத்துக்கு 15 மணி கிடக்குது, 25 மணி கிடக்குது. இந்த மாடா டேஞ்சர் ஏரியா. என்னைக்கு நாட்டு மாட்டை தொலைச்சோம், கம்பு ராகி குதிரவாடை தேனை சாமை சிறுதானிய உணவுகளை தொலைச்சோம். நல்ல தண்ணி குடி தண்ணினா நம்ம மண்ணில கிணத்துல ஓடுற தண்ணி தான் ஆரோ வாட்டர். இன்னைக்கு ஆரோ வாட்டர் குடிச்சிட்டு இருக்கிறோம். எங்க திருமாடி தண்ணி ஒரு ருசி இருக்கு, காவேரி தண்ணி ஒரு ருசி இருக்கு, பொன்னமரா தண்ணி ருசி இருக்கு, பெண்ணகர தண்ணி ஒரு ருசி இருக்கு, பாலா தண்ணி ஒரு ருசி இருக்கு. இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரே ருசி. அல்ல
சாப்பாட்டை குடிச்சு குடிச்சு கிட்டினில கல்ல 35 வருஷத்துல 8 புள்ள 10 புள்ள பெத்த அந்த வம்சத்துல குழந்தையில ஆஸ்பத்திரி போய் சனீஸ் ஓட்டு புள்ள பக்கிற மானகட்ட காலம் இந்த வாட்ஸ்அப் காலமா இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு தேங்காய் நல்லா காய்ச்சதுன்னா அதுல இருந்து எடுத்து விதை போடுவோம். எதுக்கு? அடுத்தது நல்லா காய்க்குது. அப்படி காய்ச்ச மரமே காய்க்காதவை கிடக்குதுன்னா இன்னைக்கு விவசாயத்திலே யூரியா பொட்டாசியம் இந்த பாலாப்பொண்ணா வெள்ளக்காரன் பேச்ச கேட்டு கொண்டாந்து இந்த மண்ணுல கொட்டுணுமே. யூரியாவை போட்டோம், பொட்டாசியம் போட்டோம், டிஏபி போட்டோம், பாக்டம்பாச போட்டோம், பண்ட கருமத்தை மண்ணுல போட்டு மண்புழு இல்லைங்க. ஒரு நல்ல மண் அப்படின்னா ஒரு புடி மண் எடுத்தா அதுல 72 மண்புழு இருக்கணும் நம்மாழ்வார் சொன்னாருங்க. இன்னைக்கு முதல் மண்புழு மண்ணுல காண முடியுமாங்க? பாக்கு மரம் வச்சிருக்கிறமே மருந்தடிக்காத பாக்கு நம்மளால எடுக்க முடியுதா? அப்ப தொட்டதெல்லாம் ரசாயனம். அது எங்க போகுது? இந்த உடம்புக்குள்ள போகுது. அப்ப அந்த உடம்புக்குள்ள போகும்போது பழைய வீரியம் குறைஞ்சு போய் இன்னைக்கு பிணகாத்திரமா இருக்கிறவங்க கூட குழந்தை இல்லாத அற்பமான காலம் இந்த வாட்ஸ்அப் காலமுங்க. ஆனா வெறும் வெத்தலையும் பாக்கையும் போட்டு வருஷம் புள்ள பெற்ற காலம் எங்களுடைய வயல்வெளி காலமுங்க. அந்த காலத்துல தாய் தாப்பனை மதிச்சு வீட்டுல வச்சிருந்தான். 8 பேர் இருந்தால் என்ன பாக்கு தெரியுமா? அப்பா அம்மா உங்க கூட இருக்கிறாங்க? இல்லைங்க, நாங்க தாங்க எங்க அப்பா அம்மா கூட இருக்கிறோம்பா. இப்ப பெரிய சொல்லிக்கிறேன், அப்பா அம்மா எங்க கூட இருக்கிறாங்க. நீ கட்ட கூடாது. கிழவன் போத்தா குளத்தை விட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பூமியில உட்காந்துட்டு இன்னைக்கு செண்டு செண்டா விற்கிறானுவோ. செண்டு 10,000 20,000 30,000 லட்சம் 1.5 லட்சத்துக்கு வச்சு மொப்ப மகனே நீ சம்பாதிச்ச பூமியாடா? அவன் சம்பாதிச்ச பூமிய வித்து செலவு பண்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? கிழவனே வச்சு வாயில் போட்டு போயிருந்தா நீங்க ஆட்ட முடியுமா? ராணிப்பட்டிக்குள்ள 25 எங்கிருந்து வந்தது? என்ன மனசு 100 இருக்குது. அடுத்த வருஷம் வந்து மிச்சத்தை பேசுறேன். நன்றி, வணக்கம். இடையில நானு மைக்க தட்டலாம். நிகழ்ச்சி ஏற்பாட்டில் மைக்க தட்ட முடியுமா? நீ பாத்தீங்களா? அதே பொறுமையா எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், ஏன் வாழ்ந்தோம் எல்லாத்தையும் சொல்லி அழகா முடிச்சிட்டேன். ஒரு அமைப்பாளர் பேசுறதுக்கு அப்புறம் பேசுறது வாட்ஸ்அப் எவ்வளவு கொடுமையான காலம் தெரியுங்களா? நீ கிளம்பலாம், உங்களுக்கு 9 பேசுறீங்க. இருந்தாலும் மக்கள் எங்களுக்கும் வாட்ஸ்அப் காலத்திற்கும் ஆதரவு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலை நம்பி நான் வந்திருக்கிறேன். நண்பர்களே, அந்த அக்கா இப்பதான் குழந்தைய தூக்கி எழுதிக்கிறாங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. உங்களுக்காக தான் பல மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன். ரெடியோ எடுக்கலாமா? டைமிங்கோட கை தட்டுங்க. அந்த இணையலால நமக்கு எல்லாமே டைமிங் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரெடியா? அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும். ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தால் வெள்ளித்தட்டு கிடைக்கும். ஒரு 50 ரூபாய் கொடுத்தால் எவர் சில்வர் தட்டு கிடைக்கும். எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தட்டு அது இந்த ராமாயணப்பட்டி மக்களுடைய கைத்தட்டு. வாட்ஸ்அப் சாதாரணமாங்க, எப்படிப்பட்ட மக்கள் அந்த கால மக்களுக்கு மரியாதை இருந்ததாங்க. நான் இப்படி ஒரு அம்மாட்ட வந்து கேட்டேன், மேடை எங்க இருக்குன்னு கேட்டேன். அந்த முக்குக்கு போனா வருந்துச்சு. முக்கா முக்குன்னா என்னக்கா? பட்டிமன்றம் பேசுறேன். முக்குன்னு தெரியாது. 3 ரோடு பிரிஞ்சா முக்குன்னுச்சு. அப்ப 4 ரோடு பிரிஞ்சானே இப்படி இருந்துச்சு. நல்லா கைத்துருக்கேங்க. எத்தனை பஞ்சு பேசினாரு, அபு சார் பேசினாரு, அவர் பேசினாரு. நான் சொல்றேங்க, அற்புதமா கைத்தட்டல பத்தி கவிதை சொன்ன நடுவருக்கு நல்லா கைத்தட்ட போறீங்க நீங்க. நடுவர்களே, அவர் பேச பேச உங்களுக்கு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். ஸ்டாண்ட் அப்னா மதுரை முத்தப்பா, அவர் ட்ரெஸ்ஸருக்கு கெட்டப்பா, அழகான பொண்ணுக்கெல்லாம் அவருதான் சித்தப்பா. சாதாரண பொதுவாக முத்து கடலில் பிறக்கும். மரியாதைக்குரிய மக்களே, பொதுவாக முத்து கடலில் பிறக்கும்.
அது மாறி மதுரையில் பிறந்ததால் மதுரை முத்து ஆகியிருக்கிறது. அன்புக்கு ஒரு பட்டி, பண்புக்கு ஒரு பட்டி, பாசத்திற்கு ஒரு பட்டி, நேசத்திற்கு ஒரு பட்டி, இந்த நள்ளிரவு நேரத்திலும் தமிழை நேசிக்கும் ஒரு பட்டி, அதுதான் இந்த ராமியர பட்டி என்பதை நிரூபித்த மக்களுக்கு உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்களா வந்து வயல்வெளி காலம் வந்து என் சகோதரர் பேசிட்டு போயிருக்காரு. ஆனா நான் சொல்றேங்க, கொரியர்ல பார்சல் அனுப்புற லப்பரை விட, கொரியர்ல பார்சல் அனுப்புற லப்பரை விட அரியர்ல கூட இருக்கிற நண்பன் தான் டாப்புங்கிறத உணர்ந்த மக்களுக்கு இல்லைங்களா? பிரிந்த காதல் ஒன்று சேருகிற போது கண்ணீர் மட்டுமே பேசும், ஆனால் பிரிந்த நட்பு ஒன்று சேருகிற போது பீர் கோட்டை கூட பேசுகிற மாதிரியான அற்புதமான மக்கள் முன்னாடி நாங்க உண்மையை பேசுறதுக்காக வந்துருங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் காலம், வாட்ஸ்அப் காலம் அந்த காலமா இந்த காலமா? நடுவர்களே, கோயில்ல குருக்களார் குடிக்காம இருக்கிறது பெரிய கெட்டிக்காரத்தனம் இல்லைங்க. கோயில்ல குருக்களார் குடிக்காம இருக்கிறது பெரிய கெட்டிக்காரத்தனம் இல்ல. சாராய கடையிலே வேலை மாதிரி குடிக்காம இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் புத்திசாலி ஆட்டம் அப்படிங்கிறதா உண்மையான பேச்சு. எங்க டீ வந்துருக்கீங்களா? அற்புதமான மக்கள். நடுவர்களே, இன்னைக்கு இருக்கிற பசங்களுடைய டேஸ்ட் எல்லாம் மாறி போச்சு. அருமையான இசைக்கலைஞர்கள் பாருங்க, சேலத்திலிருந்து இளையராஜா வந்திருக்கிறார். அருமையான ஒரு பாட்டு வாசிப்பா பாருங்க, குறுக்கு சிறுத்தவளை. இந்த மாதிரி பாட்டு அந்த காலத்தில் இருக்காங்கிறத என்னுடைய கேள்விங்க. சார் நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகை கால ஓட்டத்தில் கருதிவிடும். ஆனால் ராமியாப்பட்டி மக்களை பார்க்க போனோம், எங்க நடுவர் மஞ்சுநாதன் சார் கூட்டு வந்தாரு. இந்த ரசிகருடைய கைத்தட்டல் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஞாபகத்தோட ஒரே காட்டுக்கார கைத்தோட நல்லா ஜோரா கைத்தட்டுங்க. வாட்ஸ்அப் கால சும்மா வாங்க வாங்கி போயிருக்கிறாரு. வாட்ஸ்அப் கால சாதாரணமான காலமாங்க. என்னமா கேட்டாரு, நாடா இருக்குது, நாடா தொங்குது, 2 குண்டு தொங்குதுன்னு சொன்னாருல்ல. ஏங்க இது என்ன காலம்? பாகிஸ்தான் குண்டு போட்டுட்டு இருக்கிறான். ஐயா ஏங்க இதுல நீ கவுண்டர் சொல்லல, ஏங்க நல்லா கேளுங்க. புது பாயிண்ட் வாங்கி வந்திருக்கீங்க. நாடாக்கு குண்டு தொங்குதுன்னு சொன்னாரு இல்லைங்க. ஆமா இல்லைங்க, பாகிஸ்தான் விரட்டுறதுக்கு நம்ம குண்டு போட்டோமா இல்லையா? ஆமா. அப்ப நாட்டை நோக்கி குண்டு போட்டோமா இல்லையா? அதுதான் நாடா குண்டு. நீங்க அடுத்த நிகழ்ச்சி கேன்சல் பண்ணிக்கிறீங்க. ஏங்க உண்மையில ஒரு பாட்டு பாருங்க, மச்சாமி சேதி தருவா மச்சினி எல்லாம் எழுவா. பாட்டு கேட்கிற பாட்டு. ஓ மச்சா மீசியே தமிழ்நாட்டுல வீச்சரவா மாதிரி இருக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆயுதம் எல்லாம் நம்ம இருக்கிற ஒரு முற்போக்கு கருத்து இந்த பாட்டுக்கு. இந்த பாட்டு இன்னொரு பாட்டுங்க, அதாவது இனி சாமியார் எல்லாம் ரொம்ப கொடுமை பண்றாங்க. ஆன்மீகம் பேர்ல பொம்பளை வச்சு பல பிரச்சனைகள் பண்றாங்க. இந்த முற்போக்கு சிந்தனை கொண்டாந்து விதிச்சுங்க. ராத்திரி நேரத்து பூஜையில் நல்ல டைமோட கைது. ரெடி ரெடி 1 2 3 4. ராத்திரி
இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. ஒரு பையன் 10வது ஃபெயில் ஆயிட்டான். முதல்லாம் ஃபெயில் ஆயிட்டா தூக்கு போடுவான், செத்துருவான். ஆனா இன்னைக்கு ஜாலியா இருக்கிறான். ஒரு பையன் 10வது ஃபெயில் ஆயிட்டான், அவன் பாடுற பாருங்க. மாசம் ஃபெயிலான பையன் மாடு மேய்க்கத்தாடியே. ஏப்ரல் மாசம் ஃபெயிலான பையன் எருமை மேய்க்கத்தாடியே. ஒண்ணுல தலைப்பாட்டு ஒரு பாட்டு. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், சத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், சத்தத்தில் எப்போது வேகம் கேட்டேன். நான் லைட்டா மடைக்க வைங்க. இந்த பாட்டை மாத்தி ஒரு பையன் பாடுறாங்க. எக்ஸாம் இல்லாத ஸ்கூலை கேட்டேன், கெமிஸ்ட்ரி இல்லா டீச்சர் கேட்டேன், மேத்ஸ் சொல்லாத வாத்தியார் கேட்டேன், இத்தனை கேட்டேன் கிடைக்கவில்லை, ஸ்கூலே ஸ்கூலே வேணாம் என்று டிசி 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 கேட்டேன். ஹெட்மாஸ்டர் தலைதைக்கு பேசுறது. ஹெட்மாஸ்டர் தலைதைக்கு வர்றாரு. ஓ போடுங்கிற பாட்டை வச்சுதான் நீங்க பாடமே நடத்துறாங்க. வாத்தியார் தமிழ் வாத்தியார் பசங்களா வாங்க. ஆ போடு, ஆவண போடு, ஈ போடு. பாபிரெட்டி வீட்டுல இருந்து ஏ போடு, பி போடு, சி போடு. கணக்கு இருந்தாரு ஊத்தக்கரை. 1 போடு, 2 போடு, 3 போடு. பையன் இந்த ஊர் பையன், விவரமான பையன். 12 மணி ஆச்சு, பெல் அடிச்சாங்க. தட்டை தூக்கிட்டு சோத்த போடு, முட்டைய போடு, சோத்த போடு, முட்டைய போடு. என்ன எவ்வளவு கிரியேட்டிவா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவருக்கு என்னன்னு தெரியும். ஒண்ணு இல்லைங்க, தமிழ்நாட்டை கலக்கிற ஒரு பாட்டு பாடுற பாருங்க. ஏன் உச்சி மண்டையில சுருங்குது. நீங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு நேரம் முடிஞ்சிருச்சு, போக போற நேரம் ஆண்டவன் இருக்கு. இருக்கிற நேரத்தை சந்தோஷமா வச்சுக்கூடிய பொறுப்பு நம்ம கட்டப்பட்டதா இருக்கு. நல்லா கைதட்டி மகிழ்ச்சியாக மறுபடியும் இந்த செகண்ட் கிடைக்காது, மறுபடியும் டேட் கிடைக்கும். மஞ்சள் டேட் கிடைக்கணும், எங்க நடுவர் மதுரத்து சார் டேட் கிடைக்கணும், என் சகோதரி அன்னபாதி டேட் கிடைக்கணும், நீலவேணி அவங்க டேட் கிடைக்கணும், எல்லா டேட் கிடைக்கும். நல்லா கைதட்டிங்களா? ரெடியா? ஏன் உச்சி மண்டையில சுருங்குது, கையில கிருங்குது, வந்தாலே கிருங்குது. இந்த பாட்டை விஜய் யார் நடிச்ச படம்? யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இது யார் நடிச்ச படம்? விஜய். எத்தனை கணக்கு படிக்கிறேன்? எத்தனை படிக்கிறேன்? 5th படிக்கிறியா? ஏன் படிக்கிறேன்? சரி படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன். உண்மையா நல்ல பையன். பாருங்க, இப்ப பாருங்க, இதே பாட்டை இந்த அற்புதமா ரசிக்கிற கூட்டத்துக்காக ஏன் உச்சி மண்டையில பாட்டை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுறாரு. ரெடியா? கையில் ரெடியா இருக்கீங்களா? உச்சி மண்டையில் சுருங்குது, உன்னை பார்க்கையில் விருங்குது, வந்தாலே விருங்குது, ஆறாவருக்கு விருங்குது, ஆறாவருக்கு விருங்குது. அன்று வந்ததும் இதே நிலாச்சத்து, இன்று வந்ததும் இதே நிலாச்சத்து, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. இதே பாட்டு என்ன மாதிரி தாடி வச்ச டீரேஜர் பாடுறாங்க. இதுக்கு இந்த விதம் மட்டுமில்ல, உங்க எல்லா விதமும் ரெடி. 1 2 3 4 ஜும் 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 ஜா ஜும் 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 ஜா. ஏச்சி மண்டையில ஐயையோ சுருங்குது, உன்னை நான் பார்க்கையில ஐயையோ கிருங்குது, தன்னை தன்னானே தருங்குது, தன்னை தன்னானே தருங்குது. ஏச்சி மண்டையில ஐயையோ சுருங்குது. ஏக்கா எப்படி பாத்தீங்களா? நீங்களே கைது நல்லது. அது மட்டும் இல்லைங்க, ஒண்ணு நீங்க பாட்ட பிப்ரவரி மாதம் 31 நோட் பண்ணிக்கிறேன். இல்லையா? அதையும் நோட் பண்ணிட்டு பாத்துக்கிட்டேன். நான் நீங்க என்ன சொன்னாலும் நம்புவோம் இல்லைங்களா? இதே பாட்டை உலக நாயகன் கமல்ஹாசன் போய் நான் கொடுக்குறேன். நாயகர் பாபா, நீங்க நல்லவரா கெட்டவரா? உச்சி மண்டையில ஐயோ சுருங்குது, உன்னை நான் பார்க்கையில சுருங்குதே, சுருங்குதே, கிட்டனா வந்தாலே சுருங்குதே, அழகா எனக்கு
நேரமின்மை காரணமாக ஒரே ஒரு செய்தி, நாங்க குறை சொல்லல, எத்தனையோ குறைகளை என் சகோதரன் மஞ்சுநாதன் சொன்னாரு, அபு சார் சொன்னாரு, நாங்க குறை சொல்லி ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மனுஷன் போனா ஒரு ரோஜா பூவை பார்த்தா நீ